வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹார்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே, அண்ட் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பார்ட்டி ஹால் தான் காட்டுறாங்க. அது வந்து இப்போது பிஸ்னஸ் மேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்ட்டு தனியாக அரேஞ்ச் பண்ண பார்ட்டி தான் அது. அந்த பார்ட்டியில் பார்த்தா அவ்வளோ கூட்டம். லைக் இப்போது அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மீட்டிங் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய டைரக்டர்ஸ், சிஇஓஸ் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்திருக்காங்க. மற்றபடி எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. சிஇஓ, டைரக்டர், அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த பார்ட்டிலே சென்டர் ஆஃப் த ஹால் இருக்கும்ல, நடு ஹால், அதில் பார்த்தா ஒரு பர்சன் தான் அவ்வளோ லைக் ரொம்ப கெத்தாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஷூட்டு, லாங் ஹேரு, ஒரு கையில் ஃபுல்லோ டேட்டூஸ் அண்ட் ஒன் ஃபிங்கர், அந்த தம் ஃபிங்கரில் வந்து ஒரு ஜேட் மாதிரி போட்டிருக்காரு, ஒரு ரிங்கு. பார்த்தாவே வந்து செம்ம ஒரு மாதிரி மாஸ் லுக்காக, செம்ம வைப்பாக, பார்க்கவே மாஸ் லுக்கில் ஒரு மாதிரி ரொம்பவே பார்க்கவே ரொம்ப டான்சர்ஸ் ஃபெல்லோ மாதிரி இருக்கார். அது நம்மால் ஜெக்கே தான். இப்போது நம்ம ஜெக்கே அந்த சீட்டில் லைக் அந்த சோஃபாவில் ஒரு மாதிரி லைக் கிங் மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவரை சுற்றியுமே ஒரு 10 பாடி கார்ட்ஸு. பிஸ்னஸ் பார்ட்டி தான், பட் இருந்தாலும் நம்ம ஆளுமே அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். அண்ட் ஆல்சோ அவர் ரொம்பவே மாஃபியா, அண்ட் ஆல்சோ அவர் மாஃபியாவும் கூட. மாஃபியாலேயுமே வந்து அவர் நம்பர் 1 தான். இப்போ அந்த கையில் ஒரு ஜேட் ரிங் போட்டிருந்தார் இல்லையா, பென்டன் மாதிரி, அது மாஃபியா கிங்குக்கு உண்டான ஒரு ரிங்கு தான் அது. அதை தான் அவர் வந்து தம் ஃபிங்கரில் போட்டுட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ கையில் ஒரு ட்ரிங்க் கிளாஸோட லைக் அதை ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணுவாங்கள்ல அந்த கிளாஸை, அந்த மாதிரி தான் வந்து கையில் சுற்றிக்கிட்டே யார் உள்ளே வர்றாங்க, யார் எந்த மாதிரி லைக் யார் எந்த பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பைபிளில் உட்கார்ந்த இடத்துலேருந்தே வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது அவரை சுற்றி வந்து 10 பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க இல்லையா. இப்போது அந்த பிஸ்னஸ் மேன்ஸாலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய பார்ட்னர்ஷிப்புக்கு எதிர்பார்ப்பாங்கள்ல, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணோம்ல. இப்போது அந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம பிள்ளை பக்கத்தில் நெருங்கிறதுக்கே அப்படி இப்போ பயப்படுறாங்க. லைக் கை காலெல்லாம் நடுங்குது. அந்த நடுக்கத்தெல்லாம் அப்படியே உள்ளே அடக்கி வச்சுக்கின்னு ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து மெதுவாக அந்த பாடி கார்ட்ஸ், ஹலோ சார் அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸுக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணேன். பாடி கார்ட்ஸ் போய் என்ன சொல்ல போகிறாங்க, அது வந்து அப்படியே சலையாட்டம் அவங்களும் நிற்க. இப்போ அப்படியே அந்த நடுக்கத்துலேயே அப்படியே அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த சேர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, டோஸ்ன்னு தான் நினைக்கிறேன், டோஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஹலோ சார் அப்படிங்கிற மாதிரி டோஸ் பண்ண வர நம்ம ஜெய்கேவும் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒன்று மட்டும் தான் சொல்கிறாரு. மற்றபடி வந்து வேறு ஒன்றுமே சொல்லலை. அண்ட் வந்த ஆளோ இந்த மாதிரி தான் சார், எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கம்பெனி பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண, நான் யோசித்து அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் வந்து ஒரே ஒன் வேர்ட் பதில் சொல்ல வந்தாலோ, ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் யோசிக்கிறேன்னு சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருமே வந்து ஓகேன்ட்டு போயிட்டார். அண்ட் இப்போ தான் வந்து இப்படி தான் வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஜேகேவை பார்த்து அவ்வளோ பயத்தில், லைக் இப்போது நார்மலாக இருக்கிற இடத்துலலாம் அவங்க நார்மலாக இருக்கிறாங்க, பட் ஜேகே கிட்டானாக்க தான் அப்படியே ஒரே கை கால் நடுக்கம். இந்த மாதிரி தான் பார்ட்டி ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஒரு மாதிரி காமாக போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போது அந்த பார்ட்டி ஹால்குள்ளே ஒரு 2 பர்சன் என்டர் ஆகுறாங்க. அந்த பர்சன்ஸாக ஐயோ சாரி சார் அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்டி என்டர் ஆகும்பொழுதே பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து சாரி சொல்லிக்கிட்டு, கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் சார், சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க என்டர் ஆகுறாங்க. இப்போ ஜேகே நார்மலாக உட்காந்துட்டு இருந்த பர்சன் இப்போ தான் இந்த என்ட்ரன்ஸ் பக்கம் திரும்புகிறாங்க. நம்ம ஜேகே வந்து இப்போ யாரோ வர மாதிரி இருந்ததுமே அவர் மாஃபியா இல்லையா, எல்லாத்தையும் நோட் பண்ணுவார்ல, சடனாக என்ட்ரன்ஸ் பக்கமும் அதே மாதிரி வந்து திரும்பி நோட் பண்ண அந்த என்ட்ரன்ஸில் 2 பேர் வராங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு ஏஜ்டு பர்சன், அண்ட் இன்னொருத்தர் பார்த்தா ரொம்ப பார்க்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்குது அந்த பர்சன் வேறு. 2 பேரையும் வந்து அப்படியே ஒரு மாதிரி அங்கே இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட எல்லாம் வந்து அந்த ஏஜ்டு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பர்சன் ஒரு பாக்ஸி ஸ்மைல்,
அவ்வளோ க்யூட்டாக வந்து எல்லார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் பேச இவங்க ஹலோ சார் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே இருக்கிறது நம்ம டே தான். நம்ம டே வந்து ஒரு கம்பெனியில் அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக அந்த டைரக்டர் அந்த சிஓ டைரக்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போ அந்த மீட்டிங்க்கு வந்து இப்போது அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ண அவருடைய சிஓவோட அங்கே இந்த பார்ட்டி ஹாலுக்கு நம்ம டே வந்திருக்காரு. இப்போது அந்த நம்ம டேவை பார்த்ததுமே நம்ம ஜெயிக்க ஒரே இடத்துல ஒரு மாதிரி அந்த டம்ளரை ரோல் பண்ணிகிட்டு இருந்தவர் அந்த கிளாஸ் அப்படியே பிடிச்சிட்டாரு. இவ்வளோ நேரம் அந்த கிளாஸில் இருக்க அந்த லிக்விடை ரோல் பண்ணிக்கிட்டு சிப் பண்ணிகிட்டு இருந்த பர்சன் அப்படியே வந்து ஸ்டாச்சு மாதிரி நம்ம டேவை தான் பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஜெயிக்கே. நம்ம ஆளுகெல்லாம் ஃபஸ்ட்டு சைட்டு லவ் தான், பார்த்ததுலேயே ஃப்ரீஸு தான், பார்த்ததுலேயே ஹார்ட் பீட் எல்லாம் படப்படன்னு ரைஸ் ஆகுது. நம்ம ஜெயிக்கவா இது வரைக்கும் என் ஹார்ட் பீட் இந்த மாதிரி ரைஸ் ஆனதே இல்லை. இவங்ககிட்ட ஒன்றும் இருக்குது அப்படி ஸ்பெஷலாக அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் டேவா நார்மலாக பேசிகிட்டு இருக்காருல்ல, இப்போ செக்கவா டாப் டு பாட்டம் அப்படியே நோட் பண்ணுறாரு. இப்போது நம்ம டே எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒயிட் ஹேரு அண்ட் க்ரீம் கலரில் ஒரு லைக் ஸ்வெட்டர் மாதிரி போட்டிருக்காரு அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் பேகி ஸ்டைலில் இருக்க அந்த ஜீன்ஸு. இப்போ கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காரு அண்ட் வாட்ச் கட்டியிருக்காரு அண்ட் ரிங்கு நிறைய போட்டிருக்காரு, லைக் 2-3 ரிங் போட்டிருக்காரு கையில். அண்ட் ஆல்சோ இப்போ அந்த ஸ்வெட்டர் இருக்குல்ல அந்த க்ரீம் கலர், அது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜிகுன்ட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்வெட்டர் தான் போட்டிருக்காரு. ரொம்ப கிடையாது. லைக் இந்த ஸ்வெட்டர் நம்ம டே வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்வெட்டர் போட்டிருப்பார் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்வெட்டர் தான் அது. அண்ட் ஆல்சோ நெக்கில் வந்து லைக் இந்த நெக் போன் இருக்கும்ல, காலர் போன், அதெல்லாம் கொஞ்சம் ரிவீலும் ஆகுது அந்த ஸ்வெட்டரில். அண்ட் நெக்கில் டபுள் லேயர் வந்த மாதிரி ஒரு செயின், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கார். அந்த ஒயிட் ஹேரு அந்த க்ரீம் கலர் லைக் அந்த க்ரீம் கலர் ஸ்வெட்டருக்கு நம்ம டே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார். அண்ட் ஆல்சோ லைட் மேக்கப், ரொம்ப லைட்டாக மேக்கப் போட்டிருக்காரு. அது அவருடைய ஸ்கின்னுக்கும் சரி, அவர் போட்டிருக்க காஸ்டியூம் ஹேர் ஸ்டைலுக்கும் சரி ரொம்ப அழகாக அவரை காமிக்குது. அண்ட் இந்த மாதிரி நம்ம டேவுடைய அழகை டாப் டு பாட்டம் நம்ம ஜெக்கே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போது இந்த பக்கம் டே பார்த்தா டேவுடைய பாஸ் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க ஜெக்கே வந்துட்டாரு அப்படின்ட்டு. இப்போது அவரும் என்ன வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் இந்த பாஸுக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி ரியாக்ஷன் காட்டுது. நம்ம டேவா அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. ஜேகே அப்படின்னா பிஸ்னஸ் மேன், அவ்வளோதான் நம்ம டேக்கு தெரிஞ்சது. மற்றபடி நம்ம ஜேகே வந்து மாஃபியா அந்த மாதிரிலாம் நம்ம டேக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் இப்போது டே அப்படின்ற மாதிரி அவங்க பாஸ் கூப்பிட எஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவும் வந்து அழகாக பேசுகிறாரு அவங்க பாஸ் கூட. ஜேகே வந்திருக்காரு, கொஞ்சம் கூட வரியா, அவருக்கு மட்டும் போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே பாஸ் அப்படின்ட்டு நம்ம டேவும் சரி அவங்களுடைய பாஸும் சரி இப்போது ஜேகேவை தான் அப்ரோச் பண்ண வர்றாங்க. ஜேகே இப்போது அவங்கள நோக்கி தான் வர்றாங்க அப்படின்றது கெத்து போயிடக்கூடாது இல்லையா, பார்க்க அல்பமாக தெரியுது எல்லாருக்குமே. நம்ம ஜேகே வந்து டேவை தான் சைட் அடிக்கிறாரு அப்படின்ட்டு. அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களாம் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பாஸு அந்த சின்ன பையனை பார்த்து ஜொல்லு ஊத்துறாருக்குதே அப்படிங்கிற மாதிரி. இதுங்க ரெண்டும் பின்னாடி லைக் அந்த கார்ட்ஸ் எல்லாம் நீட்டு பின்னாடி ஒன்று கூடி எல்லாம் பேசிக்க ஆக்ஷன்லேயே நம்ம ஜேகேலாம் அது எதுவும் கண்டுக்கல. இப்போது நம்ம டே வந்து அந்த பக்கம் தான் வர்றாரு அப்படின்னதும் அப்படியே கெத்து போயிடக்கூடாதுன்ட்டு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ட்ரிங்க்ஸை வந்து அந்த அந்த கிளாஸை ரோல் பண்ணி மறுபடியும் சிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது டேவுடைய பாஸ் வந்தது, ஹலோ ஜேகே சார் அப்படின்னா, எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படி. லாஸ்ட் டைம் நீங்கள் என்னுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அதனால் நாங்கள் ரொம்ப ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆனோம், தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பாஸுமே வந்து நம்ம ஜேகே கிட்ட ஒரு டோஸ்ட் பண்ணிவிட்டு அவருமே வந்து கிளம்புறாரு. லைக் இப்போது ஓகே சார் தேங்க்யூ, பார்ட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே, சார் நீங்கள் இல்லை பின்னாடி, என்ன சார் பின்னாடி உங்கள் கூட ஒரு பர்சன் வந்திருக்காங்களே அவங்களாம் பேச மாட்டாங்களா, நீங்கள் மட்டும் ஹாய் சொன்னீங்க அவங்க சொல்லலை, உங்களுக்கு பின்னாடி ஒரு பர்சன் வந்திருக்காங்களே அவங்களாம் பேச மாட்டாங்களா, நீங்கள் மட்டும் ஹாய் சொன்னீங்க அவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இவ்வளோ நேரம் ரொம்ப காமாக இருந்த பிள்ளை இப்போ அவங்க கிளம்புனதுமே இப்போ அவனுக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டே ஹாய் சொல்லு சாருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டேவுமே ஹலோ சார் அப்படிங்கிற மாதிரி பவ் பண்ணி ஹலோ சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இப்போது இந்தியன் ஸ்டைலில் இப்போ தமிழ்நாடு ஸ்டைலில் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சார் அப்படிங்கிறாரு நம்ம டே. இதை பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, என்ன பண்ணுறான் இவன்
பவ் பண்ணி ஹலோ சொன்னால் சரி, கையெடுத்து கும்பிட்டு என்னவோ சொன்னானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெக்கிக்கு அதுக்குண்டான மீனிங் ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ நம்ம டே சொன்னது தமிழில், இப்போ நம்ம ஜெக்கியில் கொரியனில் தானே பேசிகிட்டு இருப்பாரு. அதனால நம்ம ஜெக்கிக்கு ஒன்றுமே புரியல. என்ன 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 பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் கேட்கா. ஆ சார், இப்போ நீ ஏதோ பண்ணியே, அதுக்கு மீனிங் என்ன? ஓ ஓ ஓ அதுவா சார், அது வந்து நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் உங்களுக்கு ஹலோ சொன்னேன் சார், வணக்கம் சொன்னேன், ஹலோ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல. ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கிக்கு நம்ம டீ கூட பேச படப்படங்குது. அதனால் ஏதோ ஒன்று ஓகே அப்படின்ட்டு விலாவரியாக கேட்கல. ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருமே ஓகேன்ட்டாரு. ஓகே சார் அப்படின்ட்டு நம்ம டே அண்ட் டேவோடைய பாஸ் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி இன்னும் பிஸ்னஸ் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, லைக் இன்னும் நிறைய பர்சன்ஸ் அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ஜேகேக்கு கண்ணு மொத்தமும் நம்ம டேவுடைய பேக் போஸ், டேவுடைய ஃப்ரண்ட் போஸ், டேவுடைய லைக் இந்த சைடு போஸ், இந்த மாதிரி தான் வந்து இன்ச் பை இன்ச் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இப்போது இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பின்னாடிக்கிற காட்சிகளில் ஒரே புன்னகை, அவருக்கே ஒரு சையாகுது நம்ம ஜெயிக்க நோக்கிறத பார்த்ததுமே. என்ன நம்ம பாஸு அந்த பையன் வலையில் விழுந்துருவார் போலையே, வாலண்டியரே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி வேறு கமெண்ட்ரி எல்லாம் பண்ணினுக்குதுங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம ஜேகே சைட் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு என்ட்ரி வேறு. பார்த்தா நம்ம ஜிம்மின் தான். ஐயோ என்னடா பண்ணுற பையா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து நம்ம ஜெக்கேவுடைய லைக் தைஸில் அடிச்சுட்டு உட்கார வரல நம்ம ஜிம்மன், அந்த மாதிரி அடிச்சுட்டு உட்கார. ஐயோ ஜிம்மன் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி கத்த. ஐயோ அடி பலமோ படாத இடத்துல ஒன்றும் படலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின் ஒரு கலாய்க்க. எவ்வளோ நேரத்துக்கு கூட வந்த பையா கூப்பிடவே இல்லை, நீ பாட்டுக்கு நீ வந்துட்டுக்கிற இந்த பார்ட்டிக்கு கூட. இந்த பார்த்தாவை மறந்துட்டியோ மகனே, சாப்பிடிச்சு விடுவேன். எம்மட்டு தைரியம் இருந்தால் இந்த பார்த்தாவை அங்கே பாதியிலே நடவத்தில் தள்ளி விட்டு வராட்டு வந்து நிற்பனியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் கேட்க. நம்ம ஜெய்க்கு கண்ணு நம்ம ஜிம்மன் கிட்ட எல்லாம் இல்லை, அவர் கண்ணு வந்து நம்ம டே மேலே தானே இருக்குது. இவன் என்னாத்த இப்படி ஊற்று பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மன் வந்து அப்படியே நம்ம ஜெய்க்கு கண்ணையும் பார்த்துட்டு அது எந்த ஆங்கிளில் போகுது அப்படிங்கிற மாதிரி கேல்குலேஷனில் போட்டு அந்த ஆங்கிள் சைட்லேயே அவர் நோக்க. இப்போ அங்கே பார்த்தா நம்ம டே தான் நின்றுட்டுருக்காரு. ஆஹா பேக்கு போஸ் நல்லா தான் இருக்குது, வெள்ளை முடி, வெள்ளை சொக்கா, ப்ளூ பேண்ட்டு, இப்போ 2 போஸ் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போது நம்ம டே வந்து அப்படியே பேசிக்கிட்டு பாக்ஸி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோ மோஷனில் அப்படியே திரும்புகிறாரு. இப்போ திரும்பி இன்னொரு பர்சன் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த பாக்ஸி ஸ்மைலை பார்த்ததுமே ஜேகேக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. அதை பார்த்ததுமே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி வந்து 7 கோணலில் போகுது. என்ன இவன் அரைக்கிறக்கு நாட்டு இப்படி சிரிக்கிறான், மாஃபியானி யாரன்னா சொன்னால் நம்புவாங்களாம், மானம் போயிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வாய் மூடி வைக்க. தூடுது கொசு தூடுது எல்லாம் போய் குடும்பம் நடத்துது, என்ன தடை பண்ணினுக்கிற பையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒன்றும் இல்லை சிமன் அப்படின்ட்டு கெத்து மட்டும் போல பிள்ளைக்கு அல்பையாக தெரியுது, வாயில் சொல்லி ஊற்றுது, கர்ச்சிஃப்க்கு இன்னும் கொடுக்கட்டுமா தொடச்சிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்படியா தெரியுது, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, உனக்கு எப்படா தெரியும், எனக்கு தான் தெரியுது, பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மன் வந்து கண்ட நேரத்தில் கலாய்ப்ப போட. ரொம்ப அல்பியாவா தெரியுது, பச்சையாக தெரியுது, கரும்பு பிடிச்சவனே, இந்தா கூலிங் கிளாஸ் இத்தவனை போட்டுன்னு பாரு அப்படின்ட்டு ஒரு கருப்பு கண்ணாடி எடுத்து கண்ணில் மாட்டி விட. ஓகே தேங்க்யூ ஜிம்மன் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே அவர் பாட்டுக்கு அவர் நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் இப்படியே பார்த்துட்ருக்க நம்ம ஜிம்மனுக்கு புரிஞ்சு போச்சு ஜிம்மனுக்கு. இது அவ்வளோதான், இது பூட்டின கேஸு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் நம்ம என்னாத்துக்கு வந்தம்ப நல்ல 4 பெக் அடிக்கணும், நல்ல சினாக்ஸ் கொடுப்பாங்களே, எங்கடா சிக்கன் பீஸு அப்படிங்கிற மாதிரி கேட்க. பாஸ் இப்போ தான் 8 வர இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மனுடைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்களே பாடி கார்ட்ஸு, அவருமே வந்து ஜிம்மனுக்கு ஏற்ற வைப்பு தான். ஜிம்மன் எந்த அளவுக்கு பேசுகிறாரோ அவங்க பாடி கார்ட்ஸு ஜிம்மன் கூட சேர்ந்து பேசி நம்ம ஜிம்மினாட்டுமே தான் பேச ஆரம்பிச்சிச்சிங்க அவங்களும். அண்ட் இப்போது அவங்களும் வந்து ஒரு 4 பிளேட்டு சிக்கன் எடுத்து வந்து கொடுக்க. ஆஹா சிக்கன்ரா, டே பசங்களா, டே பாடி கார்ட்ஸ் கமான் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜிம்மின் பாடி கார்ட்ஸில் ஓடி வந்து அந்த பிளேட்டை சுற்றி அந்த டேபிளை சுற்றி நிற்க. இந்தாங்க ஆளுக்கு ஒரு கிளாஸ் பெக்கு, இந்தாங்க ஆளுக்கு ஒரு சிக்கன் பீஸு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ அப்படின்ட்டு நம்ம ஜிம்மன் வந்து செம்மையாக லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. அவங்க பாடி கார்ட்ஸு நான் வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்க மாட்டார். நார்மலாக இந்த கடை நான் சாப்பிட்றேன்னா நீங்களும் இதே சாப்பிடுங்க, நீங்கள் என்னத்துக்கு சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆள்.
எங்கேயாச்சும் போனால் கூட அவருக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கார்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு தான் நம்ம ஜிம்மன். அண்ட் அப்படி இருக்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேக்கு அந்த டைமில் தான் வந்து ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம டேவா அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அது வந்து ஆல்ரெடி வைப்ரேட்டில் தான் இருக்கும். எடுத்து பார்க்க அவருக்கு வந்து வீட்டிலேருந்து தான் கால் வருது. ஓ! வீட்ல இருந்தா, சரி ஓகே அப்படின்னிட்டு, அவரு பாஸ் கிட்ட மெதுவா போயிட்டு, "பாஸ் பாஸ் எனக்கு வீட்லேருந்து கால் வந்திருக்கு. நான் வேணா பேசிட்டு வந்துரவா?" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டா கேட்க, அ அந்த பாஸுக்கு வந்து டேன்னா அவ்ளோ பிடிக்கும். "சரிப்பா, நீ போயிட்டு பத்திரமா இங்கேயே வெளியவே நின்னுட்டு பேசிட்டு, சீக்கிரம் வந்துரு. யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா போகாத. என்கிட்ட வந்துரு சீக்கிரம்." அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து தான் வந்து டேவுடைய பாஸும் சொல்லி அனுப்புறாங்க. ஓகே அப்படின்னிட்டு நம்ம டேவுமே அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு இப்போ அங்கே ரொம்ப பார்ட்டி அப்படின்னா ஒரு மாதிரி டிஜே எல்லாம் போட்டு ரொம்ப வைபாக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா மியூசிக் சவுண்டெல்லாம். இப்போது அதெல்லாம் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்க அந்த ரூமை தாண்டி போய் தானே ஆகணும். இப்போ அது சவுண்டு ப்ரூஃப் ரூமு. அதனால் அது ரூமை விட்டு வெளியே வந்ததுமே இப்போ தான் வந்து ஒரு மயான அமைதி அவர் இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்தது தான் ஒரு மையான அமைதி. அப்பா என்ன சவுண்டு காது அடைக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு காதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு அம்மா இதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படியே வந்து நம்ம ஜெய் அப்படியே நம்ம டே வந்து ஒரு இடத்துல போயிட்டு கம்ஃபர்டபுளாக நின்றுக்கிட்டு இப்போ தான் வந்து கால் ஆன் பண்ணுறாரு. பார்த்தா அது வீடியோ கால் தான். இப்போது கால் அட்டன் பண்ணி மா எப்படி இருக்கீங்க அப்படின்னா அந்த பக்கம் டேவுடைய அம்மாவோ ஆ டேமா ஐயோ! என் புள்ள எவ்ளோ அழகா இருக்கு. என்னம்மா? எங்கேயாச்சும் வெளியில வந்திருக்கியா? அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. ஆ ஆமாம்மா. நான் இங்க தான் பாஸ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்டிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, சரிம்மா சரிம்மா அப்படின்னிட்டு நம்ம டே வந்து ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அம்மா கூட. அண்ட் அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னிட்டு எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்கா. இப்போ நம்ம டே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்தார் இல்லையா, அதை நம்ம ஜெக்கே நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. இப்போ ஜெக்கே பார்த்தா எதுக்கு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறான்? என்னவா இருக்கும்? யாராச்சும் கால் பண்ணியிருப்பாங்களோ? என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஆ அவன் பாய் ஃப்ரெண்டாக்கும் இல்லைன்னா ஹஸ்பண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் வந்து பக்கத்துலேருந்து ஏற்றி விட ஏற்கனவே வந்து நம்ம டே வந்து அங்கே பிஸ்னஸில் அங்கே பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த பார்ட்டியில் அவங்க கூட பேசுகிறது நம்ம செக்கிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா பல்ல காட்டிக்கின்னு அதுங்க வேறு ஓவர் வலிஞ்சலில் நம்ம டே கூட பேசிகிட்டு இருக்குதுங்க. அதுவே வந்து நம்ம செக்கிக்கு சமய காண்டம் இருக்கும். இப்போது ஃபோன் வேறு வந்துருச்சு. எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறாட்டும் நம்ம ஜிம்மன் வேறு பாய் ஃப்ரெண்டாக இக்கும் ஹஸ்பண்டாக இக்கும்னு வேறு ஏற்றி விட நம்ம ஜேக்குள்ள சமய காண்டாச்சு. என்னது பாய் ஃப்ரெண்டாக ஹஸ்பண்டா? அது இன்னுமே நானாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவரா வச்சு குடிச்சிட்டு இருந்தாரு. அந்த கிளாஸ் எல்லாம் தூக்கி அப்படியே கீழே வச்சுட்டு டே எந்திரிச்சு அவர் டே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்போ டே வந்து உள்ளேயாச்சும் நார்மலாக ஒரு ஸ்மைலோட பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ செம்மையாக ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்க நம்ம ஜேகேக்கு பார்க்க காண்டாகுது. ஏன்னா ஒரு பில்லர்கிட்ட தான் நின்று நம்ம டே பேசிகிட்டு இருக்காரு. பில்லருக்கு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்மோக் பண்ணிக்கிட்டே நம்ம டே என்ன பேசுகிறாரு அப்படின்ட்டு லிசன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா நம்ம டே பேசுகிற லாங்குவேஜ் சுத்தமாக நம்ம ஜேகேக்கு புரியலை. ஏன் அப்படின்னாக்கா ஏன்னா நம்ம டே வந்து அங்கே பேசிகிட்டு இருக்க லாங்குவேஜ் தமிழ் வந்து நம்ம ஜேகேக்கு சுத்தமாக தெரியல. இவன் என்ன பேசிகிட்டு இருக்கானே, என்ன லாங்குவேஜ் இருக்கும், இவனுக்காகவே இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்போவே மொபைல் எடுத்து அவங்களுடைய அசிஸ்டண்ட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மெசேஜ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த லாங்குவேஜ் தமிழ் அப்படின்ட்டு. அதுவும் சொல்ல ஓகே அதுக்கு உண்டான புக்ஸ் எல்லாம் வாங்கி வை, நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போது நம்ம டே வந்து வீடியோ கால் தான் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அதில் பார்த்தா இன்னொரு பர்சன் வந்து என்ன டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பேச ஃபெலிக்ஸா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன ஆளே மாறிட்ட, செம்மையாக இருக்க போனி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல நம்ம மாமனுக்கு ஒரு மரியாதை இல்லை பற்றியா டே உங்ககிட்ட. சொல்லு மாமனு கூப்பிடு அப்படின்னா மாமாவா அதில் கூப்பிடுறது போடா அப்படின்ட்டு நம்ம டே ரொம்ப அழகு கியூட்டாக வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. என்னட்டே ஹேர் கலரெல்லாம் செம்மையாக இருக்கே உனக்கு, அது ஒயிட் கலர் வந்து ஸ்வெட்டரு ப்ளூ கலர் ஜீன்ஸ்ன்னுட்டு செம்மையாக கலக்கிறப்போ இல்லை மேக்கப் வேறு செம்மையாக இருக்கியே, செம்ம ஃபிகராக தான் இருக்க போனி அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்ல டேய் ஃபெலிக்ஸ் போது நிறுத்து அப்படின்ட்டு
நம்ம டே வந்து க்யூட்டாக பேசிகிட்டு இருக்க. இப்போது டேயோட ஃபேஸ் பார்த்தா இவ்வளோ நேரம் லைக் நார்மலாக இருக்கும். நார்மலாக பேசும்போது நார்மலாக இருக்கும். இப்போ ப்ளஷ் ஆனாக்க ஒரு மாதிரி இருக்கும்ல வெட்கப்படுறது. அதை பார்க்க நம்ம ஜிமினுக்கு அதை பார்க்க நம்ம ஜிக்கு செமையாக காண்டாயிடுச்சு. என்ன இவ்வளோ நேரம் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தான், இது என்ன வெக்கம் வேற, ஷை வேற, ப்ளஷ் வேற ஆகுறான் அப்படின்ட்டு நம்ம ஜிக்கு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி அந்த பக்கம் இருந்து பார்த்துட்ருக்க. அதெல்லாம் எதுவுமே தெரில நம்ம டேக்கு. அவர் பாட்டுக்கு அவர் வந்து அந்த ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காரு. சரி ஓகே ஃபெலிக்ஸோ, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நான் வேணா வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு நான் வேணா கால் பண்ணவா அப்படின்னா. சரி ஓகே, ஒழுங்காக சாப்பிட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே ஃபெலிக்ஸா பபாய் அப்படின்ட்டு நம்ம டேவுமே வந்து அப்படியே காலை கட் பண்ணிட்டு போகலான்ட்டு போக ஒரு 2 அடி எடுத்து வச்சுருப்பாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? ஓ சார் நீங்களா? சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து திரும்பி பார்க்க. இப்போது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீனிட்டு நம்ம ஜெய்கே டேவை தான் கூப்பிட்டுருந்துருப்பாரு. இப்போது டேவும் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நிற்க. என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்தது, அதான் பேச வந்த வெளியே. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தனியாக அப்படிங்கிற மாதிரி கேட்கா. ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருவாங்க வந்தேன். ஆமாம் ஃபோனில் யார்? ஃபோன்லையா? அதுவா, அது வீட்டிலேருந்து கால் பண்ணிதாங்க சார். ஓ வீட்டிலேருந்து, சரி ஓகே. யார் பேசுனா? வீட்டிலேருந்து யார் சார் பேசுவாங்க? அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதை கேட்கல. ஃபைனலாக ஒரு பர்சன் பேசுனாங்க இல்லையா, அவங்கள கேட்குறேன். ஓ அதுவா, அது என் அத்தை பையன் சார். அத்தை பையனா? அத்தை பையனா எனக்கு மாமா. மாமானாக்கா என்ன சொல்கிறது, இப்போது மேரேஜ் பண்ணிப்பாங்க இல்லையா, முறை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறை அவங்க. ஓ அப்படி சொல்ல வர. ஆமாம் சார். சரி. ஆமாம், நீ பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு ஒன்றுமே புரியல. ஓ அதுவா சார், அது நான் என்னுடைய மதர் டங் பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்போது நீங்கள் இந்த பிளேஸ் இல்லையா? என்ன கண்ட்ரி? நான் இந்தியா சார், இந்தியாவில் தமிழ்நாடு. ஓ தமிழ்நாடுவா? என்ன லாங்குவேஜ் பேசுனேன் இப்போது? நான் தமிழில் தான் சார் பேசினேன். ஓகே அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஃப்யூச்சர் பிளான் என்ன ஏதாச்சும் இருக்கா? அது எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க? இல்லை சும்மா அப்படியே ஒரு மாதிரி தனியாக எனக்கு ஏதாச்சும் பேசலாமேன்றது தான். ஓ அப்படியா? ஃப்யூச்சர் பிளான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். அண்ட் அவ்வளோதான் சார். மற்றபடி ஃப்யூச்சர் பற்றி நான் எதுவும் பிளான் பண்ணல சார். ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான். ஓ ஓகே. ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்டு, மேரேஜ், ஃபியான்சி? ஐயோ இல்லை சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கன்ஃபார்ம் இல்லைல்ல? இல்லை சார். ஓகே அப்புறம் அப்புறம் வேறு எதுவும் இல்லை சார். சரி ஓகே. என்னை பற்றி எதுவும் கேட்க மாட்டியோ? உங்களை பற்றி நான் எதுக்கு சார் கேட்கணும்? சும்மா தான் தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு. ஏன் கேட்க மாட்டியோ அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அட்டே அப்படின்ட்டு அட்டையோடைய பாஸ் வந்துட்டாரு. சார் அப்படின்ட்டு நம்ம டே திரும்பி பார்க்க, என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க வாயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ டேவுடைய பாஸ் கூப்பிடா. ஓகே சார் நான் வரேன் அப்படின்ட்டு. சார் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ உங்களை மாதிரி பர்சன் கூட எல்லாம் நான் பேசுவேனா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கனவாகவே இருந்தது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவ்வளோ நேரம் கூட பேசினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பவ் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு அண்ட் போயிட்டு வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து வணக்கம் சொல்லிட்டு அவருமே வந்து ஓடி போக, பரவாயில்லையே நல்லா தான் இருக்கான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெய்க்கு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டிடெக்டிவ் தான் கால் பண்ணுறாரு. இப்போது டேவை வந்து அவர் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, நம்ம டே வந்து நம்ம டேவுடைய பிக்கு வந்து அவர் ஆல்ரெடி அந்த பார்ட்டி ஹாலையும் நிறைய எடுத்திருப்பாரு. அண்ட் ஆல்சோ இப்போது நம்ம டே ஃபோன் பேசிகிட்டு இருந்தார்ல, அந்த டைம்லையும் நிறைய எடுத்திருப்பாரு டேக்கு தெரியாமலேயே. அந்த பிக்கை வந்து அப்படியே அந்த டிடெக்டிவ்க்கு அனுப்பிட்டு இந்த பர்சன் பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் மார்னிங்குள்ளே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அந்த டிடெக்டிவுமே
வந்து காலை கட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க மும்பரமா அந்த பக்கம் வந்து நம்ம டேவை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த பார்ட்டியும் வந்து ஓரளவுக்கு எண்டுக்கு வருது. இந்த பார்ட்டி மொத்தமுமே வந்து நம்ம ஜேகே நம்ம டேவை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. டேக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. அண்ட் ஆல்சோ இப்போது டேவுடைய பாஸ் வந்து டேவை கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, ஜேகே கூட பேசிட்டு இருந்தப்போ. அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, டேவுடைய பாஸ் டேவை வந்து அவருடைய பெத்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிறாரு. ஜேகே வந்து ஒரு மாஃபியா இல்லையா, அது நம்ம டேக்கு தெரியாது. சின்ன பையன் வேற, இப்போ அவரு கூட தனியாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா என்னவா இருக்கும். இன்கேஸ் வந்து பின்னாடி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் டேவுடைய பாஸ் டேக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு டேவை கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து நம்ம ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்பொழுது எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஒய்ஃபையும் என்கிட்ட பேச விடாமல் கூப்பிட்டு போவ நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு செம்மையாக காண்டாயிருப்பார் நம்ம ஜேகே. அண்ட் இப்போ நம்ம ஜேகே உள்ளே வந்து பார்த்தா நம்ம சிம்மினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரே தண்ணீர் மிதப்பல் மம்மட்டு சரக்க போட்டு ஜிம்மின்னு மட்டும் இல்லை, ஜிம்மினுடைய பாடி கார்ட்ஸும் சரி, ஜிம்மினும் சரி அதே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டே பாடி கார்டு நீ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி என்னடா ஆச்சு பையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாடி கார்டுக்கிட்ட கேட்க என்னத்துக்கு சொல்கிறீங்க பாஸு அப்படின்ட்டு அந்த பாடி கார்டா ஜிம்மினுடைய செஸ்ட்லேயே படுத்துக்கினால ஐயோ அழுவாதரா நீ எனக்கு தம்பி மாதிரி அழுவாத அண்ணங்கிட்ட அத்தனையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நானும் போனேன் ஃபாலோ பண்ணினே போனேன், நீ சொன்னதை தாண்டா கேட்டு போனேன் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினிக்கு மரியாதை கொடுக்காம பேச சரி ஏதோ ஒரு தட்டி வாட போடான்ட்ட அடுத்த டைமெல்லாம் அப்படி வரக்கூடாது ஓகே அப்படின்ட்டு மேலே சொல்லு அப்படின்னு. நீயும் எனக்கு 2 நாள் லீவு கொடுத்தியா, அது 2 நாள் லீவை எடுத்துன்னு எப்படின்னா அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணலான்னு பின்னாடியே போனானா. அவளுக்கு பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுடா, 3 மாதமாகவே இருந்துனுக்குறா. பெருசாக டிஷர்ட் போட்டதுலேயே எனக்கு கண்ணுக்கு தெரியலடா, அப்போ வயிறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பாடி கார்டு சொல்ல அட நாசமாக போனவனே லவ் பண்ணுறேன்னு கல்யாணம் பிள்ளைய லவ் பண்ணிக்கிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி பக்குன்னு எட்டி ஒரு வதிய போட ஆனால் பாஸ் லூஸு மென்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பாடி கார்டு நம்ம ஜிம்மினை திட்டிகிட்டு இருக்க சரி எங்கேயோ திட்டிக்கோ, அடுத்த டைமாவது கல்யாணம் ஆகாத பிள்ளைய லவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின் அட்வைஸை போட கரெக்டாக சொன்னீங்க பாஸ், ஏதாவது பிள்ளைய நீங்களே பார்த்து பெருந்தன்மையாக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப அழகாக கான்வர்சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஜேகேக்கெல்லாம் செம்மையாக காண்டாவது, திருந்தவே மாட்டான் அவனும் சரி அவன் கார்ட்ஸும் சரி எல்லாம் அவனாட்டமே இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜிமன் என்னடா சும்மா ஜிமினி பார்க்கு தான் என்ன இப்போ ஜிமினி பார்க்கு எதனா வச்சுன்னுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி காண்டில் கத்த வச்சுனுங்கிறோம் அல்வா வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகேவை சமயம் காண்டில் கத்திட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி பார்ட்டி முடிஞ்சிருக்கும். நம்ம ஜிமினை வந்து ஜிமினியும் சரி ஜிமினுடைய பாடி கார்ட்ஸும் சரி நம்ம ஜேகேவுடைய பாடி கார்ட்ஸ் தான் தூக்கிட்டு போய் அவங்களுடைய மேன்ஷன் ஜிமினுடைய மேன்ஷனில் தூக்கி போட்டு அவர் வந்து அவருடைய மேன்ஷனுக்கு வந்திருப்பார். நம்ம ஜேகேக்கு வர வழியில் ஃபுல்லாக நம்ம டேவுடைய தாட்டு தான், என்ன பண்ணிகிட்ருப்பான் வீட்டுக்கு சேஃபாக போயிருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரே தாட்டு தான். ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து டேவை பார்த்ததுமே டேக்கு ஒரு 4 பாடி கார்ட்ஸ் அலாட் பண்ணியிருப்பார் ஏற்கனவே. இப்போ அந்த பாடி கார்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்க பாஸ் இப்போ சின்ன பாஸ்க்குறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு வெளியே தான் அவருக்கே தெரியாமல் ஒழிச்சுன்னுக்குறோம் மரத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல சரி ஓகே அவனுக்கு தெரியாமலே அவனை ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாஸ் அப்படின்ட்டு வந்து இதுங்களும் ஜிம்மின் கூட சேர்ந்து ஜிம்மின் மாதிரி தான் இந்த கார்ட்ஸும் பேசிகிட்டு இருக்கதாங்க. ஜேகே அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு அவர் நார்மலாக டேவை வந்து அவங்க செக்யூர் பண்ணால் சரி அப்படின்ட்டு அவர் இருக்கார். அன்றைக்கி நைட்டுமே ஆகுது லைக் இப்போ ஆல்ரெடி நைட்டு தானே, இப்போது அவர் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகும்போதெல்லாம் நம்ம டே ஞாபகம் தான் என்ன பண்ணியிருப்பான், ஃப்ரெஷ் ஆகிருப்பான் அவனும் சேர்ந்து. இப்போ அவன் மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தா அவன் நம்ம சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பல நினைவுகள் பல ஹார்மோன்ஸ் வேலைகள் வேறு. அண்ட் ஆல்சோ அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து டவலை மட்டும் சுற்றிக்கின்னு அப்படியே பெட்டில் படுக்க கண்ணை மூடினாலும் டே தான், கண்ணை திறந்தாலும் டே தான், டே இல்லாமல் மூச்சியே இல்லையாட்டுக்குது நம்ம ஜேகேக்கெல்லாம். அண்ட் இப்படியே இருக்க அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு மார்னிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மிட் நைட் வரையும் நம்ம ஜேகேக்கு தூக்கமே வந்திருக்காது. டே அப்படின்ட்டு ஃபுல்லாக நம்ம டேவுடைய ஞாபகம் தான் நம்ம ஜேகேக்கு. அண்ட் அப்படியே தான் மிட் நைட்டுக்கு மேலே தான் தூங்கியிருப்பார். காலையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு ஜிம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்னிங் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ பெட்ரூம்க்கு வந்து மொபைல் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா ஒரே கண்கொள்ள காட்சி. ஏன்னா டேவுடைய பிக்கு அவர் எடுத்துருப்பார்ல பார்ட்டியில்,
அந்த பிக்கை விட இப்போ டேவுடைய பிக்கு செம்ம க்யூட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக ஒரு பாக்ஸி ஸ்மைலோட அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிக்கு வருது நம்ம ஜேகேக்கு. ஏன்னா இப்போ அந்த டிடெக்டிவ்க்கு நைட்டு கால் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பர்சன் நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு நம்ம டேவை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போது நம்ம ஜேகே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பார்க்குறாரு. பேரு கிம் தயோங், வயசு 21, கொரியாவில் தான் படிச்சிருக்கானா. என்ன, கொரியாவில் படிச்சிருக்கானா? மை காட், ஹீஸ் ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு. ஆமாம், கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் நைட்டு. கொரியாவில் அது ஸ்காலர்ஷிப். மை காட், டாப் ஸ்டூடெண்ட்டா? ஓகே, ஜேகேக்கு ஏற்ற பர்சன் தான் போலையே அப்படின்ட்டு அப்படியே இன்ஃபர்மேஷன் படிச்சிட்ருக்காரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. தென் மேரேஜ், ஃபியான்சி இந்த மாதிரி எதுவும் பேசல. பட் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க மேரேஜ்க்கு. அண்டு இப்போ அவங்க அத்தை பையன் இருக்கான். ஓ, ஃபெலிக்ஸ். ஓகே, அவங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கா. நடக்க விட்டுருவோன்னா இந்த ஜெக்கே, அவன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு எனக்கு சொந்தமாயிட்டான். பட் இத்தனை வருஷமாக என் கண்ணுக்கு படாமல் இருந்திருக்கான். இப்போ பட்டுட்டான்ல, விட்டுருவேன்னா நான் அப்படிங்கிற மாதிரி ஜெக்கே நினச்சிக்கிட்டு டேவோடைய பிக்குக்கு தான் அப்படியே ஜூம் பண்ணி ஒரு முத்தத்தை கொடுக்க, இப்போ தான் பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அந்த பிக்கை வந்து ஆல்ரெடி அவங்களுடைய ஹெட் கார்டு இருப்பாங்க இல்லையா, ரொம்ப பர்சனல் ஒரு செக்ரட்டரி மாதிரி, அவருக்கு அனுப்பி இதை பெருசாக ஃப்ரேம் பண்ணி என் பெட்ரூமில் கரெக்டாக என் பெட்டுக்கு நேராக மாட்டி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு இப்போ அவர் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே அவ்வளோ பெரிய லைக் மேலே சீலிங்க்கும் கீழே தரைக்கும் சேர்த்த மாதிரி அவ்வளோ பெரிய பிக்காக இப்போ வந்து அது ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. ஜெயிக்கலாம், வா உனக்கு இந்த மாதம் போனஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க செக்ரட்டரிக்கு சொல்ல தேங்க்யூ பர்சன்ட்டு அவர் ஒரே குஜால் ஓடிப்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவை பார்த்தா அவர் நம்ம டேபிக்கு கிட்ட தான் வந்து அப்படியே ஒரு ஃபிங்கர் எடுத்து நம்ம டேவுடைய ஃபோர் ஹெட்டு, நோஸு, ஐஸு, லிப்ஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபோட்டோவில் இவ்வளோ அழகாக இருக்க நீ, நேரில் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கியே. ஃபோட்டோலே இவ்வளோ அழகாக இருக்க, நேரில் பா இதை விட செம்ம அழகாக இருக்க. நீ எப்போ என் கைக்கு வருவ, நீ எப்போ என் கூட இந்த ரூமில் இந்த பெட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பிள்ளைக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் நடக்கும் நினைவுகள் பற்றி நினைவு வந்துருச்சு. அதில் அப்படியே ஓரத்தில் அமுக்கி வச்சுட்டு ஓகே எனக்கு நல்லது நடக்க போகிறது தானே. மை காட் ஜேகே, கண்ட்ரோல் யுவர் ஹார்மோன்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஜேகே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போது போகிற வழியில் அப்படியே ஒரு ஃப்ளவர் ஷாப் பார்க்குறாரு. அந்த ஃப்ளாரை பார்க்க ஒரு ரெட் ரோஸ் தான் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு. அந்த ரெட் ரோஸ் பார்க்கும்பொழுது நம்ம டேவோடைய அந்த பாக்ஸி ஸ்மைல் தான் ஞாபகம் வருது. அந்த ரோஸை பார்க்க வா அவனை மாதிரி இதுவும் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் லைக் ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி டு மை பேபி அப்படின்ட்டு அதில் எழுதி ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி அதில் ஒட்ட வச்சு இப்போது ஜேகே நம்ம டேவுடைய ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, நம்ம டேவுடைய ஆஃபீஸ்க்கு தான் வந்து அதை டெலிவரி பண்ண ஒரு டெலிவரி மேன் கிட்ட வந்து கொடுக்குறாரு. அண்ட் இந்த பக்கம் டேவை பார்த்தா டே வந்து பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பார்ல, வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்க அம்மா கிட்ட. அண்ட் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க அம்மா கூட வந்து கதை பேசிட்டு அண்ட் ஆல்சோ ஃபிலிக்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபிலிக்ஸ்க்கும் டேக்கும் வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னாக்கா அத்தை பையன் மாமா பையன் தான். பட் ஃபிலிக்ஸ்க்கும் சரி டேக்கும் சரி அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. லைக் இப்போ அத்தை பையன் மாமா பையன் அப்படின்னாவே நம்ம ஊர்லலாம் எப்படி ஒரு மாதிரி டீஸ் பண்ணுவாங்கல்ல, ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி டீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நம்ம டேவும் சரி நம்ம ஃபிலிக்ஸும் சரி டீஸ் பண்ணிப்பாங்க. பட் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் தான் இருக்காங்க ரெண்டு பேரும். பட் ரொம்ப டீஸ் பண்ணிப்பாங்க. அதுக்குன்னு ஓவர் அல்பை ஓவர் பச்சையா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க லிமிட்டை தாண்டவே மாட்டாங்க ரெண்டு பேருமே. அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. பட் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஃபெலிக்ஸ்க்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டா அவங்க ரெண்டு பேரும் லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு தாட்டு. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் அதில் வந்து உடன்பாடு எதுவும் கிடையாது. அண்ட் இப்போது காலையில் பேசி முடிக்கவே பிள்ளைக்கு லேட் ஆகிடுச்சு. அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சது லேட் ஆகி போச்சு. ஐயோ டைம் ஆச்சு அப்படின்ட்டு அரைக்க பறக்க ரெடி ஆகிட்டு ரொம்ப க்யூட்டாக தான் எனக்கும் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு தான் வந்து கேபை புக் பண்ணி ஓடி வருது. ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த
இதுக்கு முன்னாடினாக்கா அட்டெண்டன்ஸ் அந்த மாதிரி இது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் தானே, இல்லை ஃபேஸ் டிடெக்டர் இந்த மாதிரி தானே இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு உள்ளே போனதுமே இப்போ நம்ம டேக்கு தான் ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்றாங்க. அது எவன்டா அவன்? ஒருவேளை எங்கள் அம்மாவா இருக்குமோ? இருக்கு. இல்லை 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 ஃபெலிக்ஸா, நீ தானே எனக்கு அடிக்கடி அங்கங்கேருந்து அது ஏதாச்சும் அனுப்பி விடுவோம். வாங்கி வாங்கி இரு இரு இருக்கு இருன்னு இன்னைக்கு என்ன அனுப்பியிருக்க நீ எனக்கு அப்படின்ட்டு நம்ம டேக்கல்ல வாய்ப்புல ஒரே பல்லு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே வந்து வெளியே வந்து அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் தான் பார்க்க கொரியர் பண்ணி நின்றுட்டு இருக்காருங்க. மிஸ்டர் கிம் தயோங் அப்படின்னா நான் தான் அப்படின்ட்டு நம்மகிட்டே போக ஆ இந்தாங்க இதில் சைன் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு சைன் வாங்கிக்கிட்டு இந்த பொக்கே உங்களுக்கு தான். ஆ பொக்கேவா பொக்கேவா வந்தது அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் மறுபடியும் அந்த கொரியர் மேன்கிட்ட கேட்க ஆமாம் சார் இதுதான் வந்தது, இதுதான் டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ சரி சரி ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு அப்படியே அந்த பொக்கையை வாங்கி பார்க்க என்ன இது நோட்ஸ் எழுதிருக்கே அப்படின்ட்டு நம்மகிட்டயே அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்க சும்மா பேபி பேபியா யார் என்ன பேபி ஐயோ யாருக்கு பேபி இல்லை பேபின்னுட்டு எனக்கு போட்டுனுக்குதுன்னு நான் பேபி இல்லையே, எனக்கு 21 வயசு ஆகுது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி பிள்ளை ஒரு மாதிரி தானே பேசிக்கிட்டு நிற்கா. என்னாச்சுட்டே அப்படின்ட்டு இப்போ சுகா என்ட்ரி. சுகா யார் அப்படின்னாக்கா சுகா அண்ட் நம்மகிட்ட 2 பேருமே இந்தியாவிலேருந்து போனவங்க தான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஒரே ஊரும் கூட. அண்ட் என்னாச்சுட்டே அப்படின்னு கேட்கா. சுகா இங்கே பாத்தியா எவனோ ஒருத்தன் டு மை பேபின்னு எனக்கு ஏதோ பூ அனுப்பினுக்கிறான் பூங்கொத்து அப்படிங்கிற மாதிரி காட்டா. என்ன பூவா அப்படின்ட்டு ஒரே வாய்ப்புலந்து நம்ம சுகாக்கெல்லாம் ஏச்சே இதெல்லாம் நம்பாத, எவனாச்சும் உன்னை ப்ராங்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன், எவனோ உன்னை ஏமாற்ற பார்க்குறான், தூக்கி டஸ்ட்பினில் போடு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல கரெக்டு தான் நீ சொல்லிட்டு தான் கரெக்டு, என் மச்சான் சொன்னால் அது என்றைக்குமே தப்பே ஆகாது அப்படின்ட்டு நம்ம டேவா அங்கேயே பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அதிலே பொத்துன்னு அது பூவை தூக்கி போட்டு வா சுகா போகலாம் அப்படின்ட்டு சுகா கையை பிடிச்சி இழுத்துட்டு போக இதே அவன்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகே. ஏன்னா ஜேகே அந்த ஃப்ளவர் டெலிவரி பண்ணும்பொழுது அது வெளியே அந்த ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு காரில் தான் நின்றுக்கிட்டு நம்ம டேவுடைய ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாரு. டேவை பார்த்ததுமே அம்மட்ட ஹாப்பி. இப்போ அந்த பூவை தூக்கப்படுத்து செம்ம காண்டு எவ்வளோ தைரியம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போது நம்ம டேக்கா ஒரே குழப்பம், யாராக இருக்கும் ஃபெலிக்ஸாக இருக்குமோ, ஃபெலிக்ஸ் அங்கேருந்து இங்கே எப்படி பூ அனுப்புவான் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு தாட்டு. அண்ட் அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. இப்போது நம்ம டே இருக்கார் இல்லையா, நம்ம டே போகும்போது இப்போ மார்னிங் கேப் பிடிச்சி வந்திருப்பார்ல, அப்பயும் சரி அவருடைய நம்ம ஜேகேவுடைய பாடி கார்ட்ஸ் 4 பேர் இருக்காங்களே, அந்த 4 பேர் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக கார் கொடுத்துருப்பாரு நம்ம ஜேகே. அந்த காரில் நம்ம டேவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. என்ன அவங்க கால் பண்ணி சொல்லிட்டாங்க, பாஸ் இந்த மாதிரி தான் மிட் நைட் வரையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து நம்ம டே பாஸு ஃபோனில் பேசியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் தூங்குனாங்க, மார்னிங் எந்திரிச்சது லேட்டு, ரெடியானது லேட்டு, சாப்பிடக்கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாப்பிடலையா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே சேர்ந்து அந்த கொரியர் கூட தான், அந்த ஃப்ளவர் பொக்கே கூட தான் அனுப்பியிருப்பாங்க. பட் நம்ம டே வந்து எல்லாத்தையுமே சேர்த்து தானே டஸ்ட்பினில் போட்டார். ஆஃப்டர்நூன் வந்து ஆஃபீஸ்லேயே லஞ்சு அதையும் முடிக்க நம்ம டேக்கு தாட்ஃபுல்லாக அந்த பூவும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் மேலே தான் இருக்குது, யாராக இருக்கும்னுட்டு. நம்ம சுகாவோ டே அதெல்லாம் விட்டுட்டே, நீ அதெல்லாம் எதுக்கு நீ வந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தா. கரெக்டாக சொன்ன சுகா, பேசாமல் நீ என் ரூம்க்கே வந்துடுற, நீ எதுக்குடா நீ அந்த பிஜியில் போய் தங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. நீ என்ன பாஸோடைய செக்ரட்டரி, உனக்கு என்ன ஆஃபீஸ்லேயே வந்து ரூம் ஸ்டே பண்ண கொடுத்துட்டாங்க இவனுக்கு அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம டே வந்து அந்த கம்பெனி பாஸ் சிஓலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செக்ரட்டரி தானே. செக்ரட்டரி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கம்பெனிலேருந்தே நம்ம டேக்கு எவ்ரி மந்த் அலோன்ஸ் போயிருக்கிற மாதிரி அவங்க ஸ்பெஷலாக வந்து டேக் மட்டும் லைக் ஒரு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸ் மூலயமாவே அவர் ஸ்டே பண்ண ஒரு ரூம் எடுத்து ரெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம டேக்கு. அந்த ரெண்ட்டுமே வந்து ஆஃபீஸ் தான் பே பண்ணிகிட்ருக்கு. இப்போது நம்ம சுகாக்கு அந்த மாதிரி கிடையாது. சுகா வந்து அவராக தனியாக ரெண்ட்டு பே பண்ணி தான் வந்து ரூமில் தங்கிட்டுருக்காரு பீச்சில். அண்ட் இப்போ டே சொல்ல நம்ம சுகாவை அந்த மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் பாஸ்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு நம்ம டே போயிட்டு நம்ம சுகா பற்றி நம்ம டேவும் சொல்ல, ஓகேப்பா 2 பேரும் ஒரே ஊரா, சரி நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தங்கிக்கோங்க, நீயும் தனியாக தானே இருக்க, சுகா இருந்தால் உனக்கு துணையாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுமே வந்து ஓகே அப்படின்ட்டு அப்ரூவல் கொடுக்க, அவள் தான் நம்ம டேவால் கையிலே பிடிக்க முடியல, செம்ம ஆனந்தம் தான். அண்ட் இந்த பக்கம் போனார் இல்லையா நம்ம ஜேகேக்கெல்லாம் செம்மையாக காண்டாவது, அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க,
பாஸ் அது வந்து நம்ம சின்ன பசக்குறாங்கல்ல அவங்க ஊர் பையன்தான் 2 பேரும் வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான் இங்கே வந்து படிச்சுன்னுக்குறாங்க 2 பேரும் இன்டர்ன்ஷிப்புக்கு இந்த கம்பெனிக்கு வந்தவங்க தான் 2 பேரும் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுமே நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே வேலைக்கு எடுத்துக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல ஓ மற்றபடி மற்றபடி எல்லாம் அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அண்ணன் தம்பி மாதிரி ஓ ஓகே ஓகே அப்படின்ட்டு இப்போ தான் ஜேகேக்கு ஒரு பெருமூச்சு வருது அண்ட் இதே மாதிரி ஈவினிங் ஆகுது நம்ம சுகாவுமே வந்து இப்போ டேவுடைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு டேவுடைய ரூமுக்கே அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஜேகேக்கு போயிடுச்சு ஜேகே அதில் எதுவும் எடுத்துக்கல அண்ணன் தம்பி மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானேன்னுட்டு மனசு ஓரத்தில் ஒரு புகைச்சல் இருந்தாலும் அதெல்லாம் தண்ணி போட்டு அணைச்சிட்டு பொசசிவாவுக்கு இப்போ நேரம் இல்லை கரெக்ட் பண்ண தான் டைம் இது அப்படின்ட்டு அவருமே வந்து சைலண்ட்டாக இருந்திருப்பாரு அண்ட் ஆல்சோ அந்த காட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது நம்ம டேக்கும் தெரியல அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது அதே மாதிரி மார்னிங் ஒரு ஃப்ளவர் பொக்கே வருது அண்ட் அதோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வருது பட் இப்போவும் நம்ம டே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அதையும் தூக்கி டஸ்ட்பினில் தான் போட்டு போகிறாரு இதே மாதிரி டெய்லி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1 வீக்காக அந்த பொக்கே நம்ம டே வந்து ரீச் ஆகிட்டு தான் இருக்குது பட் டே கிட்டேருந்து ஒரே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது ஒரு அறிகுறி ஒன்றுமே இல்லை அவர் அன்னைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாரோ இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பினில் தூக்கி போட்டாரோ அதே மாதிரி தான் இந்த 1 வீக்குமே அந்த ஃப்ளாரு அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி அந்த டஸ்ட்பினில் தான் போட்டிருப்பாரு எதுவுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கல இது நம்ம ஜெய்கேக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்குது பட் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா அவர் வந்து கோவப்படும் போது க்யூட்டாக இருக்கார் அண்ட் இப்போ நம்ம டே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு இல்லையா அவர் ரிஜெக்ட் பண்ண தான் நம்ம ஜேகேக்கு இன்னும் அவர்கிட்ட க்ளோஸாக போகணுன்ட்டு தோணுது அந்த மாதிரி நம்ம டேவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இப்போது ஓகே நம்ம நேரம் போயிட்டு வேணா அப்ரோச் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம டேக்கு தெரியாதுல்ல பொக்கே வருது பிரேக்ஃபாஸ்ட் வருது பட் அது யார்கிட்டேருந்து வருதுன்ட்டு தெரிலல்ல அதனால் நேரில் போயிட்டு நம்மளே அப்ரோச் பண்ணலான்ட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணிட்டாரு ஒரு நாள் ரொம்ப டேவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணி இப்போது டேவுடைய ஆஃபீஸ்க்கே வந்துட்டார் இப்போ வந்தவர் டே பாஸ் இருக்கார் இல்லையா அவரோட கேபினில் போயிட்டு கால் மேலே கால் போட்டு அந்த கோச்சில் தான் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க லாஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப ஒரு ரீச் ஆனீங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து வாலண்டியர் கேட்க நம்ம டேவுடைய பாஸா ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே நோ ப்ராப்ளம் நான் என்ன நினைக்கிறேன்னா மறுபடியும் உங்கள் கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னொரு தடவை நான் 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க என்ன சார் சொல்கிறீங்க நீங்களும் நானுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸுக்கு ஒரே வந்து ஷாக்கு ஒரே வந்து பயப்புற பல்லு ஆமாம் நீங்களும் நானும் தான் ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஐயோ இல்லை சார் கண்டிப்பாக எனக்கு ஓகே தான் சார் அண்ட் 1 கண்டிஷன் கண்டிஷனா சொல்லுங்கள் சார் அந்த ப்ராஜெக்டில் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு செக்ரட்டரியாக அன்றைக்கி பார்ட்டி கூப்பிட்டு வந்தீங்களே ஒரு பையன் அந்த பையன் கண்டிப்பாக இருக்கணும் சார் என்ன இல்லை சார் அவன் இப்போ தான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு லீவ் கேட்டுனுக்குறான் 1 மந்த்தில் எதுக்கு லீவு இல்லை சார் மெடிக்கல் லீவு தான் என்ன மெடிக்கல் லீவா இல்லை சார் உடம்புக்கெல்லாம் அவனுக்கு ஒன்றும் இல்லை அவன் காலேஜ் வந்ததுலேருந்து இன்டர்ன்ஷிப்பு அப்படி இப்படின்ட்டு இருந்தான் எக்ஸாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு கூட போகலையா அது ஒரு மாதம் போயிட்டு வீட்டில் தங்கிட்டு வரலான்ட்டு கேட்டான் சார் 1 மந்த் லீவு அப்படிங்கிற மாதிரியே சொல்ல கேன்சல் தட் லீவ் சார் பையன் சின்ன பையன் சார் பாவம் சார் அப்படிங்கிற மாதிரி இவர் நம்ம டேக்காக பறிஞ்சு பேச கேன்சல் பண்ணுங்க ப்ராஜெக்ட் முடிச்சாகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே சொல்ல ஓகே சார் அப்படின்ட்டு நம்ம டேவுடைய பாஸும் அந்த லீவு கேன்சல் பண்ணிட்டாரு டேக்கா அதில் ஒன்றுமே தெரில சரி ஓகே அந்த பர்சனை கூப்பிடுங்க ஓகே சார் அப்படின்ட்டு டேவை கூப்பிட்டு விட்றாங்க டேவும் வந்து ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு உள்ளே வர்ற டேவாப்பா அப்படின்னு கூப்பிட்ட டே உள்ளே வந்ததுமே நம்ம ஜெக்கியை பார்த்து ஹலோ சார் அப்படின்ட்டு பவு பண்ணி வணக்கம் சொல்ல ஹலோ டே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சரி ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம 2 கம்பெனியும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓகே சார் நோ இஷ்யூஸ் கண்டிப்பாக பண்ணிடலாம் சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கு மேற்கொண்டு என்ன பேசணுமோ அது எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க கண்ணு மட்டுமும் நம்ம டேமேல தான் இருக்குது பட் டேவுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஒர்க்கில் தான் இருக்குது இப்போது அது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அண்ட் 1 மோர் திங் டே சார் 1 மந்த் நீங்கள் மெடிக்கல் லீவ் கேட்டிருந்தீங்க போலையா ஆமாம் சார் அதை கேன்சல் பண்ணியாச்சு
கேன்சல் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. பட் சார், நோ பட், ஓகே. ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஓகே சார் அப்படின்னுட்டு டே மூஞ்சி பிள்ளை வந்து வாடியே போச்சு. அண்ட் ஜேகே இவ்வளோ நேரம் நம்ம டே கூட ஸ்பெண்ட் பண்ண டைமே போதும் அப்படின்ட்டு, சரி ஓகே எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் டேக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. ஐயோயோ வீட்டுக்கு போகலான்னு பார்த்தனே அப்படின்ட்டு. சுகாக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா 2 பேரும் பிளான் பண்ணி தான் வந்து ஆளுக்கு ஒரு மாதம் லீவ் கேட்டுருந்துருப்பாங்க. இப்போ போச்சா புதுசுன்னு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே வர்றேன். நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி ஃப்ளவர் பொக்கே வருது, பிரேக்ஃபாஸ்ட்டும் வருது. ஆடப்பாடா இருக்கிற கஷ்டத்தில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி நீங்களே தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு வாலண்டியராக அந்த கொரியர் மேன்கிட்டே சொல்ல ஓகே சார் அப்படின்ட்டு கொரியர் மேனை தூக்கி போட்டுப்பாங்க. ஜேகே காண்டாயிடுச்சு. அட இளவெடுத்துவேன், நான் டெலிவரி தானே பண்ண சொன்னேன், உன்னை யாரும் தூக்கி போட சொன்னதுன்னுட்டு ஜேகேக்கெல்லாம் செம்மைய காண்டு. அண்ட் எப்போது இப்படியே விட்ட வேலைக்காவது அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து நேராக வந்து டேவுடைய ஆஃபீஸ்க்கு தான் வராரு. வந்ததுமே டேவுடைய பாஸ்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நான் டேவை வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா, சார் எதுக்கு சார், டே எதுக்கு, நான் வேணா உங்கள் கூட ஏதாச்சும் பிஸ்னஸ் பற்றி பேசணுமா சொல்லுங்கள் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா டே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஷை டைப்பும் கூட நம்ம டே. அண்ட் இப்போ டே வந்து காலேஜ் படிக்க தானே இங்கே வந்திருப்பாரு. காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்புக்கு தான் இந்த கம்பெனிக்கு வந்திருப்பாரு. இன்டர்ன்ஷிப் வந்ததில் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதனால தான் டேவும் சரி சுகாவும் சரி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே அவங்க 2 பேருக்கும் இங்கேயே வந்து கம்பெனிலே வேலை கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாட்கள்லேயே நம்ம டேக்கு அந்த செக்ரட்டரி போஸ்ட் கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த செக்ரட்டரிக்கு மேரேஜ் ஆகிட்டு அவங்க போயிருப்பாங்க. அவங்க கூட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஜாலியாக வந்து ஒர்க் பண்ணது நம்ம டே தான். அதனாலவே டேக்கு வந்து அந்த செக்ரட்டரியோடைய ஒர்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் டேவை வந்து அந்த ஒர்க்குக்கு போட்டிருப்பாங்க. தேவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்து இவ்வளோ நாள் வரையும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஒர்க் எல்லாத்தையுமே. பட் இந்த கொரியாவை பற்றி டேக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டால் டேக்கும் இந்த கொரியா பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் எங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து போனதுனால நம்ம டேக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு அவருடைய பாஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் யாராச்சும் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டேவை வந்து சேவ் பண்ணுறது டேவுடைய பாஸ் தான். டேவுடைய பாஸு டேவை அவங்களுடைய பெத்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ டே கூப்பிட்றாங்க அப்படின்றதும் டேவுடைய பாஸ்க்கெல்லாம் படங்குது. இல்லை பாஸ் வேண்டாம் பாஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் உனக்கு கடிச்செல்லாம் சாப்பிட்ற மாட்டேன், ஓகே. அவன் எனக்கு ஃப்யூச்சர் ஒய்ஃபாக வரப்போகிறவன், நான் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவேன். முடியலன்னா சொல்லுங்கள், நான் பேசாமல் அவனுடைய ஒர்க்கை நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் அப்படிங்கிற மாதிரியே அவன் இந்த பாஸே ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா டே வந்து இது வரைக்கும் எதுவும் சொன்னது கிடையாது இல்லையா, இந்த மேரேஜ் அது இதுன்னிட்டு. அதனால் அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஜேகே ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் மேன் தான், பட் இருந்தாலும் மாஃபியாவும் கூட இல்லையா. டேக்கு அதில் மாஃபியா அது இதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஷாக் ஆகிட்டார் அவரே. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், என் ஒய்ஃபுக்கு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும், மாஃபியா அதெல்லாம் தெரியாது, ஓகே. நானாக சொல்லிப்பேன், நீங்களும் வாலண்டியராக சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் பார்க்க முடியாது உங்களால் அப்படிங்கிற மாதிரி காதுகிட்ட வந்து சொல்லிட்டு போக, அவ்வளோதான். அதோட அந்த பாஸை ஷாக் ஆகிட்டாரு. அண்ட் இப்படியே வந்து அந்த பாஸ்கிட்ட பேசிட்டு நம்ம ஜேகேவும் அப்படியே வெளியே வர, நம்ம டே நம்ம சுகா 2 பேரும் ஒரு ஃபைலை வச்சு தான் பேசிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம ஜேகே நம்ம டே போகிறத பார்த்ததுமே நீராக போயிட்டு டேவுடைய கையை பிடிக்க, ஏன் அப்படின்ட்டு நம்ம டே திரும்பி பார்க்க, சார் நீங்களா கை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் பாஸ்கிட்ட லீவ் சொல்லியாச்சு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, எங்கே வெளியே சாப்பிட, நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல வா போகலாம். ஐயோ இல்லை சார் நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடன்னு நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க, எனக்கு ஒர்க் இருக்குது. லீவ் சொல்லியாச்சு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வாலண்டியராக அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வலுக்கட்டாயமாக நம்ம டேவுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, ஏய் சுகா அப்படிங்கிற மாதிரி சுகா கையை பிடிக்க, இங்கே பாரு நீயா வந்தால் ஓகே கூப்பிட்டு போவேன் கையை பிடிச்சி, இல்லைன்னா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட வந்து சொல்ல, நம்ம டேவா பயந்துடுச்சு. அப்படியே சுகா கையை விட்டுட்டு டே பின்னாடி ஜேகே பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. டேக்கா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, ஏன்னா பயமாக இருக்குது. இப்போது முன்னே சாஃப்டாக பேசியிருந்திருப்பாரு, இப்போ கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாருல, அதனால கொஞ்சம் பயந்துடுச்சு புள்ள. நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காரு. பார்த்தா அதில் ஒரு ஆள் கூட இல்லை, ஏன்னா மொத்தமும் இவர் தான் புக் பண்ணி வச்சுருக்காரு ஒரே ஒரு டேபிளுக்காக. மொத்த ரெஸ்டாரண்ட்டையுமே புக் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அது மொத்த டிஷ்ஷும் அந்த பிளேட் அந்த டேபிளில் தான் இருக்குது, சாப்பிடு உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகேவா
கால் மேலே கால் போட்டு ஒரு கை அந்த டேபிள் மேலே இருக்குது, ஒரு கை மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது முக்கியமான ஒரு ஃபோன் கால், அதான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் பாட்டுக்கு ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜேகே ஃபோன் பேசி முடிச்சுட்டு பார்க்குறாரு, அந்த ஃபுட் மொத்தமும் அப்படியே தான் இருக்குது. ஏன் சாப்பாடு பிடிக்கலையா? வேணா வேறு ரெஸ்டாரண்ட் போகலாமா என்ன? ஆ இல்லை சார், சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் எதுக்கு எனக்கு கூப்பிட்டு வந்தீங்க? ம் ஏன் என் ஒய்ஃபை நான் இங்கே கூப்பிட்டு வரேன், அதில் என்ன தப்பு இருக்குது? என்ன ஒய்ஃபா? ஆமாம், என் ஒய்ஃப் தானே. யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே பாருங்கள் சார், நான்லாம் யாருக்கும் ஒய்ஃப் கிடையாது. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிடலாமா? ஆ ஐயோ சார், அதெல்லாம் ரொம்ப தப்பு சார், ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மகிட்டே எழுந்திரிக்க. எங்கே போகிற? உட்காரு. ஆ உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல, நம்ம டேவா அப்படியே உட்காராரு. இப்போ தான் ஜேகே அப்படியே அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு டே பக்கம் தான் நடந்து வர்றாரு. அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் வந்து ஒரு பக்கத்தில் வந்ததுமே ஒரு சேர் எடுத்து போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து இந்த தட்டில் வச்சுக்கிட்டு இப்போது டேக்கு தான் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்தா சொல்லு. வேணாம் சார், நானே சாப்பிட்டுக்கிறேனே. சொல்லு அப்படின்னு டேவா அப்படியே மெதுவாக வாய் திறக்க மொத்தமும் ஃபீட் பண்ணி விட்றாரு நம்ம டே. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜேகே ஃபீட் பண்ணி விட்றாரு. டேக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் சாப்பிட்டு முடித்ததுமே டிஷ்யூ பேப்பர் எடுத்து வாயெல்லாம் வைப் பண்ணி விட்றாரு நம்ம ஜேகே. லைக் ஒரு பேபியை பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. இன்னும் பேபி மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கா. ஓகே, எங்கே போகணும்னு நினைக்கிறேன்? ஆஃபீஸ் போகலாமா, இல்லை வேறு எங்கேயாச்சும் மூவி, பீச், பார்க்? ஐயோ சார், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜேகேவா அப்படியே நம்ம டேவை கூட்டிகிட்டு வந்து அவருடைய ஆஃபீஸில் தான் விட்டார். சேஃபாக இருந்துக்கோ, ஓகே? ஏதாச்சும் வேணும்னு எனக்கு கால் பண்ணி. உன் ஹஸ்பண்ட் எப்போவும் உனக்காக ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து தலையை மட்டும் நோட் பண்ணிவிட்டு விட்டா போதுன்னு உள்ளே ஓடிச்சு பிள்ளை. இப்போது டே உள்ளே வராருல்ல, டே உள்ளே வந்ததுமே அவரோட கேபினுக்கு தான் போகிறாரு. பார்த்தா போகிற வழியில் நம்ம சுகாதான் உட்காந்துட்ருக்கிறாரு. லைக் ஒரு ஸ்மைல் வேறு பார்த்தா, அதில் ஒரே ஷை, ஒரே ப்ளஷ்ஷு, தானைக்கு தானே பேசிக்கிட்டு தானைக்கு தானே சிரிச்சுக்கிட்டு விட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு பிள்ளை ஒரு மாதிரி வெக்கப்பட்டு உட்காந்துட்ருக்க. நம்ம டேக்கு வந்து புரிஞ்சு போச்சு, ஏதோ இங்கே சரியில்லை, நாட்டு நடப்பு அந்த பக்கம் ஏதோ வந்து வித்தியாசமாக இருக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு. பட் இருந்தாலும் எதுவும் கேட்கல, டைம் ஆச்சு ஒர்க்குக்கு அப்படின்ட்டு அவர் கேபினுக்கு போயிட்டாரு நம்ம டே. அண்ட் இந்த பக்கம் பார்த்தாக்க அண்ட் இப்போது அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ஜேகே அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்தா, இந்த பக்கம் நம்ம ஜிமின்னு கோப்பா மகனே எம்முட்டு தைரியம் வந்து எனக்கு பூங்கொத்து அனுப்புமா கிட்டிக்கிட்டோம் பூனை பூனை இருடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு செம்ம காண்டில் இந்த பக்கம் நம்ம ஜிமின் கத்திட்டு இருக்க. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே உள்ளே வர. என்னாச்சு ஜிமான்? மாப்பிள்ள ஐயோயோ பார்த்தாக்க பாத்தியாடா, அந்த பூனை மூஞ்சி பையன் எனக்கு பொக்கி அனுப்பின்னுக்கிற ரோஸா ஐ லவ் யூவான், மிஸ் யூவான், கிஸ் யூவான். என்ன? ஐயோயோ இங்கே பாத்தியாடா பூங்கொத்து, பாத்தியா கீழே அதுக்கு ஸ்டிக்கி நோட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிமினி எல்லாத்தையும் காட்டா. என்னது இது? ஆமாம், இது யார் உனக்கு அனுப்புனா? அன்னைக்கு ஒரு இடம் கூட ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஜிமின் தான், குப்பம்மாவனே பூனை மூஞ்சி எம்மட்டு தைரியம் உனக்கு. ஓ இந்த ஜிமின் பார்க்கக்கிட்டேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எதையோ ஊற்று பார்த்துட்ருக்காரு. முன்னாடி பார்த்தா ஒரு பூங்கொத்து லைக் பொக்கேவும், அந்த பொக்கேயில் ஒரு ஸ்டிக்கி நோட்டு ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ கிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பை யுவர் கேட்டி அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஜிமின் கலர் செம்மையாக காண்டாகுது. எவ்வளோ திமிரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மாவனே அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் வேறு. அண்ட் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இப்போ தான் ஜேகே என்ட்ரி உள்ள. ஜிமன் என்ன நடக்குதுங்க? ஐயோ பார்த்தா வண்டியாடா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒப்பரி வச்சுக்கிட்டு, இங்கே பார்த்தியா அநியாயத்தை பார்த்தியா, இந்த கூத்தை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பொக்கேவையும் அந்த ஸ்டிக்கி நோட்டையும் காட்ட. என்னது இது அப்படின்ட்டு இப்போ தான் அந்த ஸ்டிக்கி நோட்டெல்லாம் பார்க்குறாரு. ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அண்ட் கிஸ் யூ பை யூ கேட்சி. வாட்? ஜிமன் என்ன நடக்குதுங்க? ஐயோ மார்த்தா உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நான் உங்ககிட்ட ஒன்று மறைச்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னத்தை மறைச்ச? அன்னைக்கு கிளப்புக்கு போயிருந்தேன் ஞாபகங்குதா? ஆமாம், அன்னைக்கு கூட அந்த அந்த அந்த
அந்த இளவு எடுத்தவன் நம்மளே அட்டாக் பண்ண வந்தானே ஞாபகங்குதா அப்படின்னு. ஆமாம். அன்னைக்கு கூட நாலா பக்கம் நம்ம செதறி ஓடணும்லே. ஆமாம். அந்த ஓடின நேரத்தில் நான் ஒரு பூனை மூஞ்சி பையனை பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணுறாட்டு ஒரு ஆக்டிங் பண்ணலான்னு பார்த்தா அந்த பூனை மூஞ்சி பையன் என்னை மெய்யாலுமே கிஸ் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன நிஜமா கிஸ்ஸா? ஃபஸ்ட்டு கிஸ்ஸா? ஆமாண்டா மாப்பிள்ள, போச்சுடா. ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போச்சு. போச்சு. ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, என்ன ஏது ஒன்றும் தெரியாது. அவன்கிட்ட போச்சுடா என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன சம்மந்தம்? அவன்தான்டா அவனே தான்டா. அடுத்தது மாலு. அன்னைக்கு கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ தான் என் காதல் கணவர், என் புருஷர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போச்சுட்டா அந்த பூனை மூஞ்சி பையன். ஆஹா, சரி ஏதோ குடிச்சிட்டு வளர்றான்னு நினச்சிக்கின்னு நானும் கம்முனுந்தா. அதே ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தா மாலில் நான் துணி எடுக்கலான்னு போனால் அவன் எனக்கு முன்னே அங்கக்குறான். அவனும் துணி எடுக்கிறது தான் வந்து இருக்கிறான். அந்த நேரத்தில் நான் போய் மாட்டிக்கினேன். அப்புறம் போய் என்ன கண்ணுக்கு தெரியாது எங்கே ஓடி போயிடலான்னு பார்த்தாக்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். எங்கே போனீங்க? உங்களை எவ்வளோ தேடணும் தெரியுமா? மறுபடியும் அந்த பப்பில் தான் போயிட்டு பார்த்தேன், நீங்கள்லாம் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஓடி வந்து முளை ஊற்றின்னு கட்டி பிடிச்சிக்கிறான்டா. அப்புறம் போய் என்ன வாலண்டியராக என் பர்ஸெல்லாம் எடுத்து என் ஐடி கார்டெல்லாம் போட்டு வேறு எடுத்து வச்சுக்கினான். அவனை ஒன்றும் சொல்ல முடியாது, போன்னு சொல்ல முடியாது, அந்த நிலைமையில் இருக்கிறேன்டா நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒப்பறி வைக்க. அவன் தான் இப்போ என் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கினான்ல, ஆஃபீஸ் அட்ரஸு கண்டுபிடிச்சிக்கினான். ஏன்னா விசிட்டிங் கார்டும் எடுத்துக்கினான் பர்ஸ்லேருந்து. இப்போது அவன் தான் இதெல்லாம் அனுப்பி விட்டுனுக்குறான் அப்படின்னா பிடிச்சிருந்தா ஓகே சொல்ல வேண்டியது தானே. நம்மளுக்கு அதில் செட் ஆகுது. காதல் கன்றாவி நம்மளுக்கு மானம். ஏன்னாத்துக்கு அது ராவிடி. வான்னுவாங்க, போன்னுவாங்க, கம்முனுக்கிறன்னுவாங்க, பேசினேக்கிறன்னுவாங்க. ஏன்னாத்துக்கிட்ட நம்மளுக்கு அதெல்லாம் ராவடியப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிமின் வந்து வாழ்க்கை தத்துவத்தை 4 வரியில் சொல்ல. கரெக்டு தான் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து சொல்லிகிட்ருக்காரு. அண்டு இப்போது நம்ம ஜேகேக்கு நம்ம டேவுடைய தாட் தான் வருது. என்ன பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்படியே நாட்கள் போகுது. அடிக்கடி நம்ம ஜேகே வந்து டேவை மீட் பண்ண போவார் அந்த ஆஃபீஸ்க்கு. ஞாபகம் வந்தால் நேராக போயிட்டு மீட் பண்ணுறது. இப்போ டேவோடைய நம்பரும் நம்ம ஜேகே கிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல. கான்டாக்ட் பண்ணால் நம்ம டேலாம் அட்டனே பண்ண மாட்டார், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டார். அண்ட் இப்போது நம்ம ஜேகே மறுபடியும் ஒரு நாள் மீட் பண்ணலாம் நம்ம டேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டேவோடைய ஆஃபீஸ்க்கு தான் வர்றேன். அங்கே பார்த்தா டேவை சுற்றி நிறைய பசங்க லைக் இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. டேக்கு முன்னாடி ஒரு பர்சன் நீல் டவுன் பண்ணி ஒரு ரிங் பாக்ஸ் ப்ளஸ் கையில் ஒரு பொக்கே வச்சுக்கிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்க. ஜேகேக்கு அதை பார்த்ததுமே அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஜேகே வேறு எதை பற்றி யோசிக்கல, நேராக போயிட்டு அந்த நீல் டவுன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா அந்த பையனை பிடிச்சி ஃபேஸில் ஒரு பஞ்சு தான். அதுக்குள்ளே அந்த காட்ஸ் வந்து அந்த பர்சனை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கு அவ்வளோதான், கை கால் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் ஒய்ஃப் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டே பக்கம் திரும்ப நான் ஒன்றுமே பண்ணல, நீ ஒன்றும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் பேபி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவ்வளோ நேரம் கோவத்தில் பேசிகிட்டு இருந்தவர் இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தது வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது. வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போக நம்ம டேக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே பண்ண முடியல. புள்ள அது பாட்டுக்கு அது பின்னாடி போயிட்டுருக்கு. அண்ட் அவங்க போனதும் நம்ம ஜேகே என்ன பண்ணிட்டாரு, யாருக்கோ கால் பண்ணி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, யாருக்கோ ஃபோனில் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இருந்தே ஓகே சார் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே மெசேஜ் வந்திருக்கும். அண்ட் இப்போது அதை பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு அவ்வளோ ஸ்மைல், ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் காரில் தானே உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் டே இருக்காரு. டேவுடைய கையெடுத்து அவருடைய ஹேண்டுக்குள்ளே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இனிமே நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அண்ட் கார் இப்போ போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிது. அந்த இடத்த பார்த்ததுமே நம்ம டேக்கு அள்ளு விட்டுருச்சு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவரால் ஒரு செகண்டில் யூகிக்கவும் முடியல. அண்ட் இப்போது அந்த கையை எடுத்துகிட்டே ஓடலான்னு பார்த்தாலுமே நம்ம ஜேகே அவ்வளோ கையை அந்த க்ரிப்பை பிடிச்சிட்ருக்காரு, ஸ்ட்ராங்காக விடவே மாட்டேங்கிறாரு. அண்ட் இப்போது நம்ம ஜேகே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டேவை அந்த கார்லேருந்து இறக்கி தான் கூட்டிகிட்டு வராங்க. நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தவர் அழவே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது அவர் அழுவுறது நம்ம ஜேகேக்கு அவ்வளோ கோபம் வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான், நீ பாட்டுக்கு நீ நின்றுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்ட. இப்போ தான் கோபம் மொத்தமாக இறங்குது பிள்ளைக்கு. அண்ட் இங்கே பாரு,
நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார் இல்லையா, இனிமேல் விட்டால் வேலைக்காகாது அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டாரு. லைக் தூக்கி இந்த ஷோல்டரில் போட்டு நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தூக்கி நம்ம டேவை தூக்கி ஷோல்டரில் போட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் போகிறாரு. அது என்ன ஆஃபீஸ் அப்படின்னாக்கா, இந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு நம்ம ஜேகே. போனவர் என்ன ரெடியா அப்படின்னா, ஓகே பாஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த கார்ட்ஸு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நம்ம ஜேகே சுற்றி தான் வந்து நிற்கிறாங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபார்ம் கொடுங்க சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜேகே ஃபஸ்ட்டு சைன் பண்ணிட்டார் அந்த ஃபார்மில். இந்தா டே அப்படின்னா, நம்ம டே நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுந்துட்டுருக்காரு. டே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. இப்போது நம்ம ஜேகே வந்து இப்போது டேவை ஷோல்டரில் போட்ட மாதிரியே தான் வச்சுக்கிட்டு சைன் பண்ணியிருப்பார். இப்போது பக்கத்தில் ஒரு சேர் கேட்குறாரு, சேர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, சேர் வந்ததுமே நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு டேவை அப்படியே அந்த அவருடைய மடியில் உட்கார வச்சபடி அவருடைய கையை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி சைன் பண்ண சொல்கிறாரு. நம்ம டேவா ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னா, நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே டேவோடைய ஃபேஸ் அவர் பக்கம் திருப்பி, அவர் அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு கூட நம்ம ஜேகே பார்க்கல. அவர் டக்குன்னு வந்து நம்ம டேவோடைய லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, பட் முடியல. அந்த டைமில் தான் நம்ம ஜேகே என்ன பண்ணிட்டாரு, அவருடைய கையை பிடிச்சி டேவோடைய கையை பிடிச்சி அவர் வந்து அவரே டேவோடைய சைன் போட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் சைன் போட்டு முடித்ததுமே அந்த பெண்ணெல்லாம் கீழே வச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஆஃப்டர் மேரேஜ் கிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதான் பிஃபோர் மேரேஜை பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போலாமா பேபி அப்படின்ட்டு இப்போது நம்ம டேவை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு மாச என்ட்ரி கொடுத்தவர் அதே மாதிரி மாதம் எக்ஸிட் கொடுத்துட்ருக்காரு. வந்த வழியே அவர் வந்து மறுபடியும் வீட்டுக்கு போக நம்ம டேக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு அவரால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி, நான் நினச்சது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி பன்னி ஸ்மைலு. டேவுடைய கையை விடவே இல்லை. ஏன்னா இப்போ டேவை அவர் மடியில் தான் உட்கார வச்சிட்ருக்காரு அந்த காரில். கார் அப்படியே அவருடைய மேன்ஷனுக்கு தான் போகுது. வீட்டுக்கு போனதுமே இப்போது நம்ம ஜேகே டேவை கீழே இறக்கியே விடல, அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தான் தூக்கிக்கிட்டு அப்படியே உள்ளே என்டர் ஆகுறாரு. அதை பார்த்ததுமே அந்த காட்ஸு மேட்ஸு எல்லாருக்குமே இப்போ கூட இருக்க காட்ஸுக்கு எல்லாம் தெரியும் நம்ம டே யார் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிறவங்களையும் ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க, பட் நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. அவங்க எல்லாருமே நம்ம டேவை பார்த்ததுமோ வா பாஸ் நம்ம சின்ன பாஸா இது செம்ம அழகாக இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாம் வாயை பிளந்துட்டு நிற்க, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எல்லோரும் எங்கே கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே பேச ஆரம்பிக்கிறாரு. இதோ என் ஒய்ஃப் ஜியான் தேயாங், எல்லோரும் எனக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக என் ஒய்ஃப்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எஸ் பாஸ் அப்படின்ட்டு எல்லாம் கோரஸ் போடுதுங்க. ஓகே அவனுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அவன் தேவைப்படும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அவனுக்கு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு அவன் ஆசைப்படவே கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் அவனுக்கு எல்லாமே செய்யணும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எஸ் பாஸ்ன்னிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி. ஏன்னா டேவை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜேகே கொஞ்சம் சாஃப்டாக இருப்பார். அதுக்கு முன்னாடியெல்லாம் செம்ம ரகடான ஆள், செம்ம ரூடான ஆள். யாரை பார்த்தாலும் பட்டுன்னு போட்டு தள்ளுற ஆள். கோவம் வந்துச்சுன்னா எத்தனை காட்ஸு எத்தனை மெய்ட்ஸ் அந்த வீட்டிலே சேர்த்துருப்பாங்கன்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் கோவப்படுவார். இன்கேஸ் யாராச்சும் வந்து அவரை ஏமாத்துறாங்க, ஸ்பையாக கேயா வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான், எல்லாரும் முன்னாடி வச்சு தான் அவர் வந்து கில்லே பண்ணுவார். இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் இப்போ டேவை பார்த்ததுக்கப்புறம் தான் பயமில்ல என்ன மிஸ்டேக் பண்ணாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பழிச்சு போது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டு வந்துருப்பாரு. அண்ட் இப்போது டேவே வந்துட்டார்ல, நம்ம மினி பஸ்ஸே வந்துட்டார், இனிமேல் நம்மளுக்கெல்லாம் சொர்க்கம் தாண்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். அண்ட் இப்போ நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேவை அவருடைய ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் டேவை பெட்டில் படுக்க வைக்க, டே வந்து எந்திரிச்சு உட்கார பார்க்குறாரு. நோ படு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பயத்தில் நம்ம டே வந்து அப்படியே பெட்டில் படுத்துட்டாரு. நம்ம ஜேகே என்ன பண்ணிட்டாரு, பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருடைய டேவுடைய ஷூவை சாக்ஸு இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு பவுலில் தண்ணி அண்ட் ஒரு டவல், ஒரு வெட் டவல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம டேவுடைய ஃபேஸு எல்லாத்தையுமே அப்படியே ரப் பண்ணிவிட்டு டேவுடைய கை கால் ஷூ போட்டிருப்பார் இல்லையா, அதனால் காலெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டு இப்போது அது எல்லாத்தையும் வச்சுட்டு ஹர்மோஷன்லாம் பண்ணிட்டு வராரு. நம்ம டேக்கா என்ன பண்ணுறான் இவன் இருக்க நாட்டை ஏதோ பண்ணியிருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே நினச்சிட்ருக்க பக்கத்தில் வந்து நம்ம ஜேகே நம்ம டே பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு டேவுடைய கையை பிடிச்சி ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸு வேறு
டேக்கா காண்டாவது நம்ம ஜெய்க்க பக்கத்தில் வர வர சரி ஓகே, நீ ரொம்ப டயர்டாயிட்ட அழுந்து நீ தூங்கு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் இங்கே தான் கீழே ஆஃபீஸில் இருப்பேன், உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாக்க எனக்கு ஒரே ஒரு மிஸ்டு கால், ஜஸ்ட் 1 ரிங் விட்டேன்னா போதும், நான் அடுத்த செகண்ட் இங்கே வந்து நிற்பேன், ஓகே அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேக் அப்பயும் கண்ணு கலங்குது. பட் இருந்தாலும் வந்து அதில் வெளியில் காட்டிக்காம அவர் அப்படியே கண்ணை மூட ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜெய்க்கே அப்படியே 4 கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு வெளியே தான் வராரு. இங்கே பாருங்கள், டேக் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க, ஓகே. அவன் தூங்கிட்டு இருக்கான், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவனா தூங்கி எந்திரிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே பாஸ் அப்படின்ட்டு வெளியே அந்த 4 காட்ஸ் நம்ம டேக்கு ஃபாலோ பண்ண விட்டுருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஆஃபீஸில் பார்த்தா நம்ம சுகம் ஐயோயோ என் பார்த்தா என் மச்சான் எங்கே போகணுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் ஒப்பறி வச்சுக்கிட்டு கிடக்குது. நம்ம ஜெய்க்கா ஒரே ஆனந்தம் தான், ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. மாப்பிள்ள வாஜமன், என்னோட பையா கல்யாணம் பண்ணிக்கணியோமியே. ஆமாம், எங்கே உன் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா. ஓ, திருமணமான நாளே டயர்டா ஜிமன். கேட்டண்டா பையா, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு வந்து பக்கத்தில் சோஃபாவில் உட்கார. என்ன பண்ணுற? இது என்னோட புது ஃபோனு. தேவோட ஃபோன். ஓஹோ சரி, அதில் நீ என்ன பண்ணுறா? அவன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கன்ட்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான், அதான் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓஹோ, என்கிட்ட தான் இருக்கான், வேணும்னா வந்து பார்த்துட்டு போனிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அவன். ஜேகே சொல்கிறாரு. அண்ட் இப்போது நம்ம ஜிம்மன் அண்ட் ஜேகே 2 பேரும் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஜேகே கிட்ட ஒரு பாடி கார்டு தான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம சின்ன பசங்க பார்க்க வந்திருக்காங்க, கேட்டால் அவங்க ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ வந்துட்டானா, சரி வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த பாடி கார்டும் போயிட்டு ஒரு பர்சனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து நிற்க வச்சதுமே அந்த பர்சனை மாமா அப்படின்னா அவ்வளோதான், நம்ம ஜிம்முனுக்கெல்லாம் உயிரே போச்சு, ஆத்தி இங்கேருந்து வந்தா அப்படின்னு திரும்பி பார்க்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் என் ஃப்ரெண்டை காணுன்னு வந்தேன் தெரியுமா, கேட்டால் எங்கே தான் இருக்கான்னு சொன்னாங்க, எங்கே என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சுகா ஓடி வந்து ஜிம்மினை ஹக் பண்ணேன். ஏ போனேன் சி இப்போ தள்ளிப்பட அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மாமா இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு காணோம், இங்கே தான் இருக்கான்னு வாங்க தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஜேகேக்கு இப்போ தான் புரியுது, ஓ இதுதான் அந்த பூனையா அப்படின்ட்டு. சரி ஓகே ஜிமன், நீ வேணா டீல் பண்ணிக்கோ, நான் வேணா போயிட்டு என் ஒய்ஃபை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டே இப்போ மச்சான் பார்த்தா விட்டு போறியாடா, நடுவாத்தில் தள்ளுறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நான் என் ஒய்ஃப் பார்க்க போகிறேன், நீ உன் ஒய்ஃப் கூட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஒய்ஃபா? ஐயோ என் பூனை தள்ளிப்போ. மாமா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தானே கிஸ் பண்ணீங்க. அடிங்க, யார் கிஸ் பண்ணுது? நீ தான் வாலிட்டு கிஸ் பண்ண. நீங்கள் தானே கிஸ் பண்ணுற மாதிரி வந்தீங்க, எனக்கு உங்களை பார்த்ததுமே பிடிச்சி வச்சு, அதுக்கு தான் நான் கிஸ் பண்ணேன், ஏன் தப்பா என்ன? சரி இன்னும் வந்தா என்ன, நான் தான் உங்கள் பொண்டாட்டி இல்லை, அப்படியே விட்டு போயிட்டீங்க. அடுத்த நாள் மாலில் பார்த்தோம், அவ்வளோதான். அது அடுத்து பொக்கே எல்லாம் அனுப்புனா நீங்கள் ஒரே ஒரு ரிப்ளை கூட பண்ணல. எத்தனை கால் எத்தனை மெசேஜ், ஒன்றுத்துக்காச்சும் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணீங்களா? கல்லூரி மகனாட்டு இருக்கீங்க, அரக்கிருக்கு. என்னது அரக்கிருக்கா? ஆமாம், பைத்தியம் மாதிரி இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சா வேறு என்ன சொல்லுவாங்களா? இங்கே பாருங்கள், கல்யாணம் பண்ணிங்க, இல்லைன்னு வச்சுக்கோ. என்ன மரியாதை குறையுது? ஆமாம், அன்னைக்கு இங்கே பாருங்கள், அன்னைக்கு கிஸ் பண்ணிங்களா, அது வீடியோவில் எடுத்து வச்சுன்னுக்கிறேன் நான். கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, என்னை ரேப் பண்ணிட்டேன், அன்னைக்கு ரூம் போட்டு என்னை ரேப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், பார்த்துக்கோங்க. என்னது? ஐயோ ரேப்பா? அத்தாடி இம்மா எப்போனே, எனக்கு சோப்புக்கே ஸ்பெல்லிங் தெரியாது, நீ என்ன ரேப் வைக்க போய் எனக்கு அடி இங்கே போட்டேன்னு வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம சிமீனுக்கு வந்து சுகா மேலே லைக் பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து வெளியே சொல்ல தெரியல. இருந்தாலும் நம்ம சுகாவுக்கு தான் அன்றைக்கி அந்த கிளப்பில் பார்த்ததுமே, நம்ம சிமினை பார்த்ததுமே நம்ம சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் சுகா போயிட்டு கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. எவ்வளோ நம்ம சுகா வந்து அப்ரோச் பண்ணாலுமே நம்ம ஜிமின் மடங்குற மாதிரியே தெரில. அதனால தான் வந்து அந்த கிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா நம்ம சுகா, அது வந்து வீடியோவாக அந்த கிளப்பில் போயிட்டு நிறைய காசெல்லாம் கொடுத்து நம்ம சுகா எடுத்து வச்சுருப்பாரு. எப்படியாச்சும் நம்ம ஜிமினை வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னிட்டு. நம்ம ஜிமினா மடங்குற ஆளே இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு மிரட்டில் போடு, ஐயோயோ ரேப்புன்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிமினுக்கு பக்கோன்னு உயிரே போயிடுச்சு. அண்ட் இப்போது நம்ம ஜெய்கே கூப்பிட்றாரு, முடிஞ்சதா போகலாமா அப்படின்னா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மசுகாவும் வராரு. போயிட்டு பார்த்தா நம்ம டே தான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு.
உன் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மீன்ஸ் என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கான். இப்போ எழுப்ப எனக்கு மனசு இல்லை, பேசாமல் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆ ஆ ஓகே, நான் என் மாமா கூட நான் பேசிகிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டு தூங்கிட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கையை பிடிக்க, அடிங்க ஏன் என்ன என் கையை பிடிக்கிற, மாமா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சுகா வந்து அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக போட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதோட நம்ம ஜேகே ஆஃபீஸ்க்கு மறுபடியும் போகிறாரு. அண்ட் போயிட்டு இப்போது அங்கேருந்து இந்தியாவுக்கு தான் கால் வருது. டேவுடைய பேரண்ட்டுக்கு நம்ம ஜேகே கால் பண்ணி, இந்த மாதிரி தான் எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அண்ட் இப்போது எங்களுக்கு மேரேஜும் ஆகிடுச்சு, அந்த மேரேஜ் நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம டேவுடைய பேரண்ட்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என் பையனுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இந்த பக்கம் நம்ம ஜேகே, நான் அதை பார்த்துக்கிறேன், ஏன்னா அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, பட் அதை அவன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் டேவை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ பல பிட்டெல்லாம் போட்டு நம்ம ஜேகே டேவோடைய பேரண்ட்டையும் அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போது டேவோடைய பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஃபோன் ஜேகேவுடைய பேரண்ட்டுக்கு தான் போகுது. ஜேகேவுடைய அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி அது கேட்டதுமே அவ்வளோதான், வானத்துக்கு பூமிக்கு அவங்க குதிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே நம்ம ஜேகேக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு அப்படின்ட்டு காத்துட்டு இருந்த ஆளுங்க ஜேகேவுடைய அம்மாவை கையிலே பிடிக்க முடியல. ஐயோ மருமக பிள்ளையா வந்துட்டானா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஃபோட்டோ அனுப்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவரும் ஃபோட்டோவை அனுப்பி விட்றாரு. ஐயோ என் மருமக புள்ளியாடா இது, என்னடா இவ்வளோ லட்சணமாக்குறானே, இவ்வளோ அழகாக இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, யோ கேன்சல் பண்ணியா பிஸ்னஸ் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் மீட்டிங் அந்த ட்ரிப்பில் தான் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டு அவங்களுமே வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு நம்ம சுகாவை எப்படா அவாய்ட் பண்ணுறதுன்னே தெரில. நம்ம சுகாவா அப்படியே வந்து நம்ம ஜிமினை அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு ரூமை பிடிச்சி தள்ளிட்டு டோரெல்லாம் லாக் பண்ண, ஏன் என்ன பண்ணுற பூனை அடிங்க போட்டேன்னு வைய மாதிரி ஓடி போயிரு வெளியே, இப்போ பாரு என்ன பண்ணுறன்னிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மினை அப்படியே அந்த பெட்டில் தள்ளி மேலே ஓவர் ஆகிட்டு நம்ம சுகா வந்து கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன பாரு அப்படின்ட்டு நம்ம சுகா. அண்ட் இப்போது நம்ம சுகா கிஸ் பண்ண நம்ம ஜிம்மினுக்கு ஆல்ரெடி மனசு ஓரத்தில் வந்து நம்ம சுகாவை பிடிச்சிருக்கோம். பட் எப்படா வந்து சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் தான், லைக் அந்த லவ் பண்ணுறது ஒரு சிலருக்கு தெரியாது இல்லையா, சர்டைன் டைமில் தானே அவங்களுக்கு வந்து அது வெளியே வரும். அந்த மாதிரி நம்ம ஜிம்மினுக்கு தெரியாமல் இப்போ தான் வந்து நம்ம சுகா கிஸ் பண்ண பின்னாடி அவருக்குமே வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரும் பேக்கஸ் பண்ணிட்டு, அண்ட் அவங்க 2 பேருக்குமே வந்து அன்னைக்கு அந்த டே டைம்லேயே அவங்க 2 பேரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம சுகா ஐ லவ் யூன்னு லவ் யூ டு வச்சுக்கோ நீயே என்ன, ஏய் மாமா யோ லூஸு, பாட்டமே நான் தான், டாப்பு நீ என்ன அழுத்துட்டு இருக்க அப்படின்னு, பூனை மூஞ்சியை பாரு, டாப்பு நான் தான், பாட்டம் நீ தான், உனக்கு தான் வலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அழுந்துக்கிட்டே கேட்க, சுகமாக இருக்குது, இன்னொரு ரவுண்டு வேணும் போகலாமா அப்படிங்கிற மாதிரியே சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஜிம்மி நல்லா போகலாமே அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் போல இந்த மனுஷன் இன்னொரு ரவுண்டு அப்படின்னதும் ஒரே எனர்ஜெட்டிக்காக பூஸ்டிக்காகிட்டு பற்பல ரவுண்டுகள் போயிருக்கோம். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேகே பேரண்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ரூம்குள்ளே வராரு. பார்த்தா நம்ம இப்போ தான் வந்து கண்ணை தேய்ச்சிட்டு இருக்காரு எழுந்திரிச்சு உட்காந்து. அண்ட் ஜேகே கையில் வரும்பொழுது அவருக்கு உண்டான லஞ்ச் எல்லாமே கையில் கொண்டு வந்திருப்பார். அண்ட் அது எல்லாத்தையுமே நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட நம்ம டேவா அப்படியே நம்ம ஜேகேவுடைய ஐஸை தான் பார்க்குறாரு. அந்த ஐஸில் வந்து ஒரு கோவம் அதெல்லாம் எதுவும் கிடையாது, சாஃப்ட்னஸ், ஒரு லவ், அந்த மாதிரி தான் நம்ம ஜேகே கண்ணில் நம்ம டேக்கு தெரியுது. அது வேணான்னு சொல்ல முடியல, அது அக்செப்டும் பண்ணிக்க முடியல நம்ம டேவால். அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசல, அப்படியே இருக்கார். அண்ட் இப்போது டேக்கு ஒரு கால் வருது இந்தியாவிலேருந்து தான். டேமா இந்த மாதிரி உனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, மா அப்படிங்கிற மாதிரி நம்ம இல்லை ஒன்றும் இல்லைப்பா, பையன் ரொம்ப நல்ல பையன், ஆல்ரெடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எங்களுக்கு எல்லாத்துல முழு சம்மதம், ஓகேவா, மனசை போட்டு குழப்பிக்காத, லைஃப்பை நீ வாழ பாரு, ஏன்னா இந்த லைஃப் உனக்கு உண்டானது, நீ தான் வாழணும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிக்கல அப்படின்னா அதில் பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய லைஃப் உன்னுடைய இஷ்டப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட் வந்து ஓகே சொல்கிறாங்க. அண்ட் அதை கேட்டதுமே நம்ம டேக்கு அவ்வளோ ஸ்மைல், ஏன்னா என் பேரண்ட் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அழுந்துருப்பார். அண்ட் இப்போது அந்த ஸ்மைலோடவே இப்போ நம்ம ஜேகேவை பார்க்க, ஜேகேவா என்ன அப்படின்ட்டு அவர் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கார்ல, ஃபீட் பண்ணிக்கிட்டே கேட்க,
நீ எதுக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கா. ம் உனக்கு உங்கள் அப்பா அம்மா தானே எனக்கும் ஃபஸ்ட்டு. அதான் எது சொன்னாலும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் நீ ஃபஸ்ட்டு சொல்வ. அதை ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டுருக்காங்க உன்னை பார்க்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் எங்கள் அம்மாவுக்கு. அப்படின்னா நிஜமாவா? ம் சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ ஜெக்கி ஊட்ட நம்ம டே தான் சாப்பிட்டுட்ருக்காரு. அண்ட் டேக்குமே ஜெக்கிவை பிடிக்கும். பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் அரகண்ட்டாக நடந்துப்பார் இல்லையா, அது நம்ம டேக்கு பிடிக்காது. அண்ட் அதே மாதிரி டே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. நம்ம சுகாவுமே நம்ம டேவை மீட் பண்ணி எப்படி இருக்க ஏது இருக்கு அப்படின்னு நல்லா பேசி, இந்த மாதிரி தான் இவர் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு அன்னைக்கு அப்படின்னு சொல்ல, ஓ சுகா அப்போ நீ அன்னைக்கு ஷை ஆனதெல்லாம் எதுக்கு தானா அப்படின்னு மாதிரி கேட்க, ஆமாம் ஆமாம் சரி நான் என் மாமா கூட கிளம்புறேன். மாமாவா? ஆமாம் இவரு எனக்கு புருஷன்னா எனக்கு மாமா தானே அப்படின்ட்டு ஜிமின் கையை பிடிக்க, ஆமாம் ஆமாம் மாமா தான் அப்படின்ட்டு நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே டே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம சுகாவால் ஒரு நடக்கிற ஆங்கிளே சரியில்லை. நம்ம டே பார்க்குறாரு, என்ன காலையிலலாம் நல்லா தான் நடந்துட்டு இருந்தேன் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கேட்க போகிறாரு. சுகா அப்படின்னு கூப்பிட்றதுக்குள்ளே நம்ம ஜெக்கே வாய் மூடிட்டாரு. அப்படின்னா நான் சொல்கிறேன். என்ன? நான் சொல்கிறேன் வாய் திறக்காத அப்படின்னா நம்ம சுகர் நடக்க முடியாமல் அப்படியே பிள்ளை நடந்து வெளியே போயிடுச்சு. காலையில் என் ஃப்ரெண்டு நல்லா தான் நடந்துட்டு இருந்தான், என்னாச்சு அவனுக்கு ஏன் இப்படி நடக்கிறான்? செய்க செமையாக இருந்திருக்கும் போல். அப்படின்னா என்ன? உன் ஃப்ரெண்டுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு டேலையே. என்ன டேலையே வா? கல்யாணத்துக்கு முன்னாடியே வா? எஸ் என்ன எல்லாம் என்னாட்டுமே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜெய்கேக்கு அதுலேயே ஒரு பெருமிதம். ஆசை தான் மூஞ்சியை பாரு. ஏய் என்ன என் மூஞ்சுக்கு என்ன குறை சொல்லு? ஒரு குறையும் இல்லை தான். சரி சரி தூங்கலாமா? ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஜேகே 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டேக்கும் இப்போ ஜேகேவை பிடிக்கும்ல, லைட்டாக பிடிச்சிருக்கும். இப்போ மேரேஜும் ஆகிடுச்சு, அவரும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இப்போது நெக்ஸ்ட் டே தான் ஜேகே பேரண்ட் வந்துட்டாங்க. இப்போது வந்ததுமே கார்லேருந்து இறங்குறதுக்குள்ளே அறக்க பறக்க 2 பேரும் இறங்கி உள்ளதான் அப்படியே மின்னல் வேகத்தில் ஓடி வராங்க. நம்ம ஜேகேவா ஹாலில் தான் இருக்காரு. அப்படின்ட்டு எழுந்து நிற்க அட போடா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவோடைய அம்மா தள்ளியே விட்டாங்க. நம்ம ஜேகேவை பொத்துன்னு நம்ம ஆள் போய் சோஃபாவில் விழ பக்கத்தில் தான் நம்ம டேவும் உட்காந்துட்ருப்பாரு. டேவை பார்த்ததுமே ஐயோ என் பிள்ளை ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவோடைய அம்மா டேவோடைய ஃபேஸை கட் பண்ணிவிட்டு டே ஃபேஸ் ஃபுல்லாக தான் கிஸ் பண்ணிட்டு டே ஃபேஸ் ஃபுல்லாக தான் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்ததுமே ஜேகேக்கெல்லாம் செம்மையாக காண்டாயிடுச்சு. என்ன பொசசிவ்னஸ் வருது பிள்ளைக்கு. அம்மா அது ஏன் ஒய்ஃபுமா இருக்கட்டும் பட, அது ஏன் மருமா பிள்ளைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம ஜேகேவுடையப்பா ஜேகே தள்ளி இந்தாட்ட பக்கம் சோஃபாவில் தள்ளி விட்டு டேமா எப்படி இருக்க? ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டேவுடையப்பா ஜேகேவுடைய டேவுடைய கையெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கானே, எனக்கு பேர் குழந்தைன்னு ஒன்று பிறந்தாக்கா அது கண்டிப்பாக அது அந்த முயல் மூஞ்சி பயமழை பிறக்கூடாது, ஐயோ என் டேமா மாதிரி தான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அழகெல்லாம் வலிச்சு நட்டிக்க ஒடிக்க மட்டேக்கா ஒரே ஷைஷாக அது ஒரு ப்ளஷ் ஆகுது. அண்ட் இப்போது இவங்க 2 பேரும் ஜாலியாக இது மாதிரி பேசிகிட்டு இருக்க, மம்மி ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சிம்மி நேட்டுறாங்க. ஆத்தா அப்புறம் வந்துட்டீங்களா? இப்போது என்ன சொன்னீங்க, புல் பிறந்தா இந்த இந்த வெள்ளம் மூஞ்சி மாதிரி பிறக்கணுமா? அப்படி ஜிமின் ப்ராடக்ட்டும் ஒன்று ஜிமினாட்டை ஒன்று ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதையும் கொஞ்சம் வளர்த்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பிஞ்சு போயிடும் ஜிமினு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ சுகாவை பார்த்ததுமே ஜிமன் யாரா இது அழகாக பொண்ணுக்குட்டியாட்டமே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சுகாவா அப்படியே ஜிமின் பின்னாடி தான் ஒழிஞ்சிட்டு எட்டி பார்த்துட்ருப்பார் அழகாக க்யூட்டாக. அண்ட் நம்ம ஜிமினுமே திஸ் இஸ் மை ஒய்ஃபு பட் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு அடங்கோப்பம் அவனே ஓ பாய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்கக்கூடிய அம்மாவும் சுகாவை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அழகாக இருக்கம்மா க்யூட்டாக பூனையாட்டமே இருக்கிற அப்படின்னா ஆமாம் ஆண்டி நானும் டேவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் ஒரே வில்லேஜ்லேருந்து தான் வர்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஐயோ அப்படின்ட்டு 2 பேருக்கும் சேர்த்து அப்படியே அழகு வலிச்சு நட்டை உடைப்பாங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஜிமினுக்கும் சரி ஜேகேக்கும் சரி அவங்க ஒய்ஃபை இந்த மாதிரி ஓவர் கொஞ்சம்லாம் இருக்கிறத பார்த்து ஒரே காண்டு தான்.
அண்ட் இப்போது மா அப்படின்னு என்னடாம்மா எப்பா பார்த்தாலும்மா அம்மா அம்மான்ட்டு கத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜேகேவுடைய அப்பா அம்மா ஜேகேவும் சரி ஜிம்மனியும் சரி சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம டே அண்ட் சுகா 2 பேர் தான். அண்ட் இப்போது இந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட இந்த மூவியை நான் இங்கே முடிக்கிறேன்டா. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், எனக்கு என்னவோ தெரியல, இப்போ ஒரு கொஞ்ச நாளாக மூவி லைக் வீடியோ ரெக்கார்ட் பண்ண எனக்கு என்னவோ இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குதுடா. அதனாலவே எனக்கு ரெக்கார்ட் பண்ணவும் தோண மாட்டேங்குது. ஸ்டோரி என்னவோ எனக்கு தோணுது, பட் இருந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐம் ரியலி சாரி. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய், டேக் கேர்.